இந்த ஸ்டோரி வந்து லைட்டாக குழப்புற மாதிரி தான் இருக்கும். பிடிச்சிருந்தா பாருங்கள், பிடிக்கலனா ஸ்கிப் பண்ணிடுங்க கைஸ். அதுக்கு தான் நான் முதலையே சொல்லிடுறேன், ஸ்டோரி வந்து குழப்புற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஸ்டோரி வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதனால தான் இந்த ட்ராமா நான் எடுத்து போடுறேன். ஓகே கைஸ், இப்போ ட்ராமாக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்லேயே ஹீரோயின் வந்து எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொல்லி கிளம்புறா. அப்போ என்னென்னா, மாடிப்படியிலேருந்து 2 பேருமே உருண்டு விழுந்துடுறாங்க, ஹீரோவோ ஹீரோயினோ. அப்போ என்ன ஆகுதுன்னா, 2 பேருக்கும் ஒரே தலைவலிக்க ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்திலேயே கண்ணு முழிச்சு பார்க்குறாங்க, எதிரெதிர நிற்கிற மாதிரி இருக்குது. என்னாச்சுன்னு அவங்களே தொட்டு பார்த்துக்கிறாங்க. ஏன் எதுக்கு நீ எப்படி வந்த, நீ எதுக்கு இப்படி வந்த அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் தான் 2 பேரும் ஒன்று யோசிக்கிறாங்க. ஃப்ளாஷ்பேக்கு என்ன ஃப்ளாஷ்பேக்னா, ஹீரோயின் வந்து எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பா. அப்போ ஹீரோ வந்து, ஒரு நாள் லேட்டாக வந்ததுக்கா நீ டிவோர்ஸ் கேட்குற அப்படின்ற மாதிரி கேட்க, நீ ஒரு நாள் மட்டும் இல்லை, டெய்லியும் தான்டா லேட்டாக வர்ற, நான் ஃபோன் பண்ணால் ஃபோன் கூட எடுக்க மாட்டேங்கிற அப்படின்றா ஹீரோயின். அதுக்கு ஹீரோ சொல்கிறான், ஃபோனுக்கு சிக்னலே இல்லைம்மா அப்படிங்கவும், ஃபோனுக்கு சிக்னலே இல்லைன்னு சொன்னதை நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. அதுவும் போக திடீர்னு குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. யாரை நான் கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போவா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிவிட்டு, நான் டிவோர்ஸ் வேணும்னா வேணும் அப்படின்றா. அதுக்கு ஹீரோ வந்து, அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு போகலால அப்படிங்கவும், அம்மா அப்பாவா சாப்பிட்டு முடித்தோடனே வாக்கிங் கிளம்பிடுதுங்க. இதுக என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து டிவோர்ஸ் கேட்டுட்டு போகையிலேயே மாடிப்படியிலேருந்து கீழே விழுந்துடுறா. ஹீரோவும் சேர்த்து தான் விழுகிறாரு. இப்போ 2 பேரும் எழுந்து பார்க்குறாங்க, சோலு சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுதான் ஃப்ளாஷ்பேக்கில் நடந்தது. இப்போ 2 பேரும் கத்துனாங்களே, அதில் அவங்க அம்மா எந்திரிச்சு வந்து, தூங்கக்கூட விடாமல் ஏன் கத்திகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி தண்ணியை கொண்டு வந்து ஹீரோன்னு நினச்சி ஹீரோயின் மூஞ்சியில் ஊற்றுறதா நினச்சி ஹீரோ மூஞ்சியில் ஊற்றிடுறாங்க. அம்மா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, ஹீரோயின் வந்து பேச ஆரம்பிக்கிற. அதுக்குள்ளே அவங்க அம்மா மறுபடியும் ஹீரோயினை வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அம்மா நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோவோட அம்மா வந்து நிப்பாட்டவே இல்லை. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ அவள் பேச்சை கேட்டுக்கிட்டு சேஞ்ச் ஆகிட்டன்ற மாதிரி சொல்கிறாங்க, அதுக்கெல்லாம் காரணம் இவ தான் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஹீரோயின் நினச்சி ஹீரோவை போட்டு அடிக்கிறாங்க. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, ஹீரோவை கூட்டிகிட்டு மேலே வந்துடுறா. ஓ என்ன நடக்குது, எனக்கு டிவோர்ஸ் வேணுன்ற மாதிரி நிற்க, ஹீரோ வந்து சாவகாசமாக உட்காந்துட்டு, முதல்ல உட்காருப்பா பொறுமையாக பேசிக்கலான்ற மாதிரி ஹீரோ வந்து உட்காந்துடுறாரு. நெக்ஸ்ட் டே, என் அம்மா உங்ககிட்ட வந்து ரொம்ப இதாக தான் நடந்துக்கிறாங்க, சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து உட்காந்துட்டு, எனக்கு டிவோர்ஸ் வேணும், நாளைக்குள்ளே சோல் சேஞ்ச் ஆயிரும், நமக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. என்ன டிவோர்ஸ் வேணுமா, என் கம்பெனி என்னாகிறது, என் எம்ப்ளாய் என்னாகிறது, நீ டிவோர்ஸ்ன்னு ஈஸியாக கேட்டுட்ட அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. இல்லை எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் டிவோர்ஸை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே குழந்தை அழுதுருது. நீ ஃபீட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்ல, நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லவும், இது புட்டிப்பல்லாம் கூட அப்படிங்கவும், புட்டிப்பல்லாம் குழந்தைக்கு ஆகாதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, குழந்தைய தூக்கிட்டு வரா. எனக்கு இது பழக்கமே இல்லையே அப்படிங்கவும், இதெல்லாம் ஈஸி தான் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கையில் கொடுக்க அவங்க அம்மா வந்துடுறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்கலையே மேலே வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை கையில் வச்சுருக்க பார்த்துட்டு என்ன யோசிச்சாங்கன்னே தெரில, வந்த வேகத்துலேயே கீழே போயிடுறாங்க. அதுக்கு உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தைய கொடு, நான் வந்து பாட்டில் பாலால் கொடுத்துக்கிறேன்னு சொல்லி குழந்தைய வாங்கிட்டு போயிடறாப்புல. இப்போ ஹீரோவோட அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதோ ஒரு டப்பாயில் மாதிரி இருக்குது, இதை குடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினச்சி ஹீரோ கிட்ட கொடுக்க, ஹீரோ வாங்கி பார்த்துட்டு என்ன கருமம், இதை எப்படி குடிக்க முடியும்னு சொல்லி கொடுத்துட்றாரு. என்ன கருமமா, இது எவ்வளோ தெரியுமா, 10,000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வாயில் ஊற்றி விட்டுடுறாங்க. நெக்ஸ்ட் டே இதை பார்த்துட்டு வந்த ஹீரோயின் வந்து, அம்மா என்ன பண்ணுறீங்க விடுங்க அப்படின்ற மாதிரி மிரட்ட, அதுக்கப்புறம் இது எவ்வளோ தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்ல, இதில் என்ன கலந்துருக்காங்கன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, இப்போ வாக்குவாதம் ஆயிடுது. நெக்ஸ்ட் டே இதை குடி அப்படின்னு சொல்லி வாய்க்குள்ளே வந்து எப்படியோ அதை வந்து ஹீரோயின் நினச்சி ஹீரோவோட வாய்க்குள்ளே ஊற்றி விட்டுறாங்க. நெக்ஸ்ட் டே சொல்கிறான், இப்போ நீங்கள் என்னை விடலைன்னா உங்கள் பையனையும் குழந்தையும் தூக்கிட்டு நான் தனி கொடுத்தனம் போயிடுவேன்னு சொல்லவும், அவங்க அம்மா வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, இவ எப்படி பேசுகிறா பாடுறா அப்படிங்கவும், ஆமாம் அவள் சொல்கிறதுக்கு நானும் ஒத்துக்கிடுவேன், நீங்கள் இப்படிலாம் பண்ணீங்கன்னா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் நினச்சி ஹீரோயின் கிட்ட பேசுகிறாங்க. நெக்ஸ்ட் டே அவங்க அம்மா போயிடுறாங்க. சாரி என் அம்மா அப்படிலாம் நடந்துக்கிட்டதுக்குன்னு சொல்லி ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அதாவது ஹீரோ வந்து இப்போ ஹீரோயின் வந்து ஹீரோ, எனக்கே சொல்லும்போது குழப்புது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய போட்டுட்டு குளிக்க தான் ஹீரோயின் போயிருக்கா. முண்டாசு மாதிரி என்னமோ கட்டியிருக்கா, அது மாதிரி தான் காட்டுறாங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னா, இதில் எப்படி ட்ரெஸ் போட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ளே பார்த்துட்ருக்க, இங்கே ஹீரோ வெளியில் பப்பரப்பான்னு உட்காந்துட்ருக்காரு. இன்னும்மா குளிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் உட்காந்துட்ருக்க, இங்கே ஹீரோயின் வந்து உள்ளே போய் கையெல்லாம் மசில்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு, இதுக்கு பேசாமல் ஆம்பளை ட்ரெஸ்ஸே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, ஆம்பளை ட்ரெஸ்ஸை போடுறதுக்கு இப்போ தான் முடிவே பண்ணியிருக்காரு. இங்கே வெளியில் உட்காந்துருக்க ஹீரோ இன்னமா குளிக்கிறா அப்படின்ற மாதிரி ஃபைல்ஸ் வந்தவ மாதிரி நடந்துகிட்ருக்கா.
நெக்ஸ்ட் டே இப்போ வந்து ஹீரோயின் வந்து ஹீரோயினோட ட்ரெஸ்ஸை கொடுக்க இதை எப்படி போட அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க லேடிஸ் போகிற மாதிரி தான் போடணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. அதாவது ஹீரோயின் சொல்கிறா. நெக்ஸ்ட் டே ஹீரோ கேட்குறாரு, நான் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிடட்டுமா அப்படிங்கவோ, அப்புறம் நான் எதை போட அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. நெக்ஸ்ட் டே என்னன்னா, என் ஃபேஸை எதுவும் டேமேஜ் பண்ணிடாதன்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு. வா நான் டீச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்குறாரு. ஹேர் ஆயிலு, பாடி லோஷனு, இந்த மாதிரி வேஸ்லின்னு என்னென்னமோ சொல்லி கொடுக்குறாரு. ஹீரோ வந்து மறந்துடுறாரு. மறுபடியும் சொல்லிக் கொடு அப்படிங்கவும் மறுபடியும் ஹீரோ சொல்லி கொடுக்குறாரு, மறந்துடுறாரு. உடனே சரி சோப்பு மட்டும் போட்டு குளிச்சுட்டு வான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கிளம்பிடுறா. இப்போ ஹீரோயின் வந்து படிச்சுட்ருக்கா புக்கு. அப்போ ஹீரோ வந்து குளிச்சுட்டு வந்து படுத்தவர் வந்து சொல்கிறாரு, நம்ம வெளியில் போயிடலாமா குழந்தைய தூக்கிட்டு அப்படிங்கவும் ஹீரோயின் சொல்கிறா, இல்லை வேண்டாம், அப்படி போனால் எல்லோரும் என்னைய தான் திட்டுவாங்க, நான் தான் கெட்ட பொண்ணுன்ற மாதிரி அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோ வந்து ஆஃபீஸை பற்றி தான் பேசுகிறாரு. இல்லை நான் குழந்தைய பார்த்துக்கணுன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறா. இல்லை குழந்தையும் சேர்த்தே தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லவும், இங்கே ஹீரோயின் வந்து டிவோர்ஸை பற்றி பேச ஆரம்பிக்கிறா. உடனே என்ன ஹீரோ வந்து தூங்குற மாதிரி ஆக்டிங் போட்டுடுறாரு. நெக்ஸ்ட் டே ஹீரோயினும் படுத்து தூங்கிறா. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் தான் ஃபஸ்ட்டு கண்ணு முழிக்கிறா. கண்ணு முழிச்சவ வந்து பெட்ஷீட்டை தூக்கி பார்க்குறா, என்னன்னு தெரியலை. அப்போ வந்து கையை வச்சு காட்டுறா. அப்போ வந்து ஹீரோ கிட்ட கேட்க, ஹீரோ வந்து இது வந்து நார்மல் தான்பா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை சமாதானப்படுத்த, என்ன கருமம் பிடிச்ச நார்மலோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து எழுந்து குளிக்க போகிறா. நெக்ஸ்ட் ஆஃபீஸை பற்றி பேசவும் ஹீரோயின் வந்து கண்டுக்காமல் எழுந்து போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ சொல்கிறாரு, எதுக்கு காலையிலே கண்ட மணிக்கு திட்டுறா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. இப்போ அவங்க அம்மா கீழே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ 2 பேரும் கீழே இறங்கி வந்தவங்க சாப்பிட கூப்பிடுறாங்க. இல்லை நாங்கள் போகிற வழியில் சாப்பிட்டுருக்குறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு அவளை எங்கே கூப்பிட்டு போகிறா அப்படின்ற மாதிரி ஹீரோயினை கேட்குற, அவளும் என் கூட ஆஃபீஸ்க்கு வரா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு. ஹீரோ உடம்புக்குள்ளே இருக்க ஹீரோயின் சொல்லிடுறா. அவள் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன்ற மாதிரி 2 பேரும் மாற்றி மாற்றி சொல்ல, அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் யார் பார்க்கணும் அவங்க அம்மா கேட்குறாங்க. வீட்டு வேலையை பார்க்க தான் நேனி இருக்காங்களே, இவ என்ன நேனியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயினை வந்து அந்த இடத்துலேருந்து கூப்பிட்டு போயிடறாங்க. அது மாதிரி இனிமேல் இவளை டார்ச்சர் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு வேற சொல்லிடுறாரு. இப்போ ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. வந்தவங்க உடனே ஹீரோயின் கேட்குறா, நில்லு, நான் எலிவேட்டர்லேயே கேட்கணும்னு நினச்சேன், உள்ளே போட வேண்டியதை போட்டியா அப்படிங்கவும், இல்லைப்பா அது ரொம்ப டைட்டாக இருந்துச்சா அதனால் கழட்டி போட்டேன், எனக்கு வந்து ரொம்ப அன்ஈஸியாக ஃபீல் ஆச்சு, அது போக மூச்சு விட முடியல, அதனால் அதை கழட்டி போட்டுட்டேன் அப்படிங்கவும் ஹீரோ சொல்கிறார், மரியாதையாக உள்ளே போட வேண்டியதை போடு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து ஹீரோவை மிரட்டுறாங்க. நெக்ஸ்ட் டே அசிஸ்டண்ட் வந்து அந்த ரூமுக்குள்ளே வர்றாரு. இந்த சமயத்தில் கரெக்டாக வந்துடுறாரு. வந்தவர் வந்து ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்கும் போல் அந்த மீட்டிங்கை பற்றி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ ஹீரோயினோட உடம்புக்குள்ளே ஹீரோவோட உடம்புக்குள்ளே ஹீரோயின் இருக்கிறதுனால என்ன ஒன்றுமே புரியலை ஹீரோயினுக்கு. ஏன்னா ஹீரோ அட்டன் பண்ண வேண்டிய மீட்டிங் வந்து ஹீரோயின் தான் அட்டன் பண்ணணும். ஹீரோவோட உடம்புக்குள்ளே இருக்கிறதுனால அசிஸ்டன்ட் சொன்னார் இல்லையா, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீட்டிங் போல். உடனே ஹீரோ என்ன பண்ணுறாருனா ஒரு பிளான் பண்ணுறாரு. ஒரு ப்ளூடூத் மாதிரி ஹீரோயினோட காதில் சொருவிட்டு, நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் நீ மீட்டிங்கில் பேசு சரியா அப்படின்ற மாதிரி அந்த ப்ளூடூத்தை சொருவி விட்றாங்க. இருந்தாலும் ஹீரோயினுக்கு பயமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் டே பேபி கையில் இருக்கு இல்லையா, பேபி என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோ வாங்கிக்கிறாரு, நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி. இப்போ ஹீரோயின் வந்து ஒரு தைரியத்தை வர வச்சுட்டு தான் அந்த மீட்டிங் ரூமுக்குள்ளே போகிறாங்க. அந்த மீட்டிங்கை பார்த்தோன்னே இருந்தாலும் கொஞ்சம் அள்ளு விட்டுற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் இப்போ போய் உட்காந்து பேச ஆரம்பிக்க போகிறாங்க. இருந்தாலும் ஹீரோயினோட சோல் வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. என்னென்னா பயப்படுற மாதிரியே காட்டுறாங்க. இருந்தாலும் சுற்றி இருக்கவங்களாம் கேட்குற கேள்விகளுக்கு வந்து ஹீரோயின் வந்து பதில் சொல்லிக்கிட்டே இருக்கா. அங்கே ஹீரோ வந்து ப்ளூடூத்தில் சொல்லிக் கொடுக்க அதில் வந்து ஒரு அங்கிள் வந்து ரொம்ப ஓவராகவே டார்ச்சர் பண்ணுறாரு. இருந்தாலும் ஹீரோ தானே பதில் சொல்லி கொடுக்குறாரு. இங்கே ஹீரோயின் வந்து அதை சொல்லிக்கிட்டே இருக்கையிலேயே ப்ளூடூத் கீழே விழுந்துருது. அதே நேரத்தில் அங்கே குழந்தை வந்து அழுக ஆரம்பிச்சிருது. இங்கே ஹீரோவால் சொல்லி கொடுக்க முடியலை, இங்கே ஹீரோயினால் கேட்டு அதை சொல்ல முடியலை. இந்த அங்கிள் வந்து கொஸ்டினுக்கு மேலே கொஸ்டினாக ஹீரோ நினச்சி ஹீரோயின் கிட்ட கேட்க என்ன பண்ணனே தெரியலை. ஒரு கட்டத்தில் அந்த அங்கிளையே பயங்கரமாக நொஸ்கட் பண்ணி விட்ற மாதிரி ஹீரோயின் பேசி முடிச்சுட்டு வாஷ்ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா வழக்கம் போல் லேடிஸ் வாஷ்ரூம்குள்ளே போயிடுறா. அங்கே பார்க்குற நேனி வந்து ஏதோ ஒரு ஆம்பளை வந்துட்டான்ற மாதிரி கத்த மாஸ்க்கை போட்டுக்கிட்டு அந்த சிஇஓ ரூம் இருக்கும் இல்லையா அந்த ரூம்குள்ளே வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் ஹீரோ வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்றா. என்ன தப்பு பண்ணிட்டு வந்த, உன் மூஞ்ச பார்த்தே நான் கண்டுபிடிச்சிருவேனேன்ற மாதிரி கேட்க, நான் எதுவுமே பண்ணலையேன்ற மாதிரி ஹீரோயின் சமாளிக்கிறா. இப்போ அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்கிறாருன்னா யாரோ வாஷ்ரூம்குள்ளே போயிட்டாங்களான்ற மாதிரி சொல்ல, இப்போ ஹீரோவுக்கு புரிஞ்சிருது இவன் தான் அந்த வேலையை பார்த்துட்டாம்னு. அப்போ ஹீரோயின் கேட்குறா, ஏதாவது கேப்சர் ஆனிச்சா அப்படிங்கவும், இல்லை அவங்க மாஸ்க் போட்டுட்டு ஓடுனாங்க, அது போக பேக் சைடு மட்டும்தான் பார்க்க முடிஞ்சிச்சுன்னு சொன்னோடனே, உங்கள் நிறைய சிசிடிவி வந்து செட் பண்ணுங்கள், லேடிஸோட சேஃப்டி தான் முக்கியன்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல,
அசிஸ்டன்ட் கிளம்பிடுறாரு. இப்போ ஹீரோ வந்து இதுதான் உனக்கு லாஸ்ட் டைம் அப்படின்னு வார்ன் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் டே நான் எப்படி தப்பிச்சேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து அந்த மாஸ்க்கை வச்சு தப்பிச்சிருப்பாள், அதை காட்டுறாங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோ சொல்கிறாரு, இன்றைக்கி ஒரு பார்ட்டி இருக்குது, ஒயின் பார்ட்டி, ஆனால் நீ போகணும், ஆனால் ட்ரிங்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, நான் இப்போ தானே ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு வந்தேன், அதுக்குள்ளேயும் அடுத்த பார்ட்டி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லி ஹீரோ வந்து ஐடியா கொடுக்குறாரு. இப்போ வந்து ஹீரோயின் வந்து தைரியத்தை வளைச்சிக்கிட்டு நடிக்கிற மாதிரி ஒரு மாதிரி நடித்து காட்டுறா. ஹீரோக்கே பார்த்து பயங்கர சிரிப்பு வந்துடுது. சரி இதோட இப்போ நடிச்சிருன்னு அப்படின்னு சொல்லி அந்த பார்ட்டிக்கு அனுப்பி வைக்கிறாரு ஹீரோ. இப்போ ஹீரோயின் வந்து சொன்ன மாதிரி அந்த பார்ட்டிக்கு தான் வந்துட்டாங்க. வந்த இடத்துல ஹீரோவுக்கு தான் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க போல். அதில் ஒருத்தன் வந்து திமிர் பிடிச்சவனாக இருப்பான் போல். அப்போ அவன் சொல்கிறான், வீட்டில் வந்து குழந்தை குட்டின்லாம் இருக்கக்கூடாது, நம்மளாம் பிஸ்னஸ்மேன், வெளியில் அப்படி இப்படின்னு தான் இருப்போன்ற மாதிரி சொல்ல, ஹீரோயின் தானே இருக்கா அங்கே இருக்குது. பயங்கரமாக கடுப்பாகுது. அதில் நல்ல மனுஷன் ஒருத்தர் இருப்பான் போல். அன்னெசரியாக பேசாதீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, லேடிஸோட ஃபோட்டோ அரைகுறையாக இருக்கும் இல்லையா, அதை கொண்டு வந்து காட்டுறான் ஹீரோ கிட்ட. என்னடா அங்கே நடக்குது, பார்ட்டி இதுன்னு சொல்லி இப்படி தான் வெளியில் கூத்தடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோயினோட மனசாட்சி வந்து அந்த இடத்துல பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, இங்கேயும் ஒரு நல்ல மனுஷன் இருக்கான், தேவையில்லாததை வந்து ஹீரோ கிட்ட பேசாதீங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தன் சொல்கிறான். நெக்ஸ்ட் டே என்னன்னா, ஹீரோயின் தானே இருக்கா, அவங்களுக்கு வந்து லேடிஸை பற்றி பேசினதுனால கோவம் வரவும் அவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அவங்க எப்படி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி லேடிஸை பற்றி பெருமையாக பேசிட்டு நீங்கள் பார்ட்டியை கண்டினியூ பண்ணுங்கள், நான் கிளம்புறேன்ற மாதிரி கிளம்பிடுறாரு ஹீரோ, அதாவது ஹீரோயின். இப்போ வந்து கரெக்டாக பார்த்து லேடிஸ் வாஷ்ரூம்குள்ளே போகாமல் ஜென்ஸ் வாஷ்ரூம்குள்ளே போகிறவர் ஒரு பொண்ணு வந்து ஹக் பண்ணிவிட்டு, லாஸ்ட் டைம் வந்து நீங்கள் சேஃப்டி பின்னை வந்து விட்டுட்டு வந்துட்டீங்களா, நீங்கள் வருவீங்கன்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், நீங்கள் வரவே இல்லைன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. இங்கே ஹீரோ வந்து ஒரு வழியாக குழந்தைய தூங்க வச்சு தொட்டிலில் படுக்க வச்சிட்ருக்க, நான் எவ்வளோ பெரிய சாதனை பண்ணிட்டேன் தெரியுமா, என்னை பாராட்ட மாட்டியா அப்படின்ற மாதிரி ஹீரோ நின்றுக்கிட்டு இருக்க. அங்கே ஹீரோயின் தான் கோவத்தில் வந்திருக்கா இல்லையா, அந்த பொண்ணு வந்து லாஸ்ட்டாக சொல்லியிருப்பாளே சேஃப்டி பின்னை பற்றி. இப்போ அதை பற்றி ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட கேட்க, நீ ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களையுமே ஹீரோயின் பிடிச்சி ஹீரோவை அடைஞ்சு விட்டுடுறா. இருந்தாலும் ஹீரோவுக்கு கடுப்பாக தான் இருக்குது, ஒன்றுமே செய்ய முடியலை. ரெண்டு பேரும் அதை பற்றி சண்டை போடுறாங்க. ஹீரோ வந்து எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாரு, ஹீரோயின் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா. இல்லை எனக்கு அந்த பொண்ணுக்கு எதுவுமே இல்லை, நாங்கள் வெறும் ஜஸ்ட் ஆர்டினரி ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கையிலேயே, எது எப்படி ஆர்டினரி ஃப்ரெண்ட்ஸாக இருப்ப, அதெல்லாம் அங்கே போய் விட்டுட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி என் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி கிளம்ப போக, அப்போ அவங்க அம்மா வந்து குறுக்கிடுறாங்க, நீ எப்படி என் பையன்கிட்ட இப்படிலாம் பேசலான்னு. அப்போ ஹீரோயின் தான் சொல்கிறா, நான் வெளியில் ஒரு பொண்ணோட அஃபரில் இருக்கேம்மா, அதை கேட்டு என் கூட சண்டை போடுறான்ற மாதிரி சொல்ல, அவன் வெளியில் போகிற பையன் அப்படி இப்படின்னு தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படி இப்படின்னு இருந்தால் ஓகேவாம்மா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் அப்படி இப்படின்னு இருந்தால் சரிதான் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஹீரோயின் சொல்கிறா, இதே மாதிரி அப்பா இருந்தால் அவங்களுக்கு ஓகேவாம்மா அப்படின்னு கேட்கவும், டேய் நான் உன் அம்மாடா, என்கிட்ட இப்படிலாம் நீ பேசலான்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்போனா உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி அம்மா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் தான் ஹீரோவோட வரம்புக்குள்ளே இருக்கா, அந்த மனசாட்சி மாதிரி பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. நெக்ஸ்ட் டே, அம்மா நீங்கள் போங்கம்மா, இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை வெளியில் அனுப்பிட்டு நிற்கையிலேயே ஹீரோயின் வந்து நான் என் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறா. ஹீரோ தடுக்கிறாரு, நீ அப்படிலாம் போகக்கூடாதுன்னு. இப்போ அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, டேய் நீ எங்கடா போகிற வீட்டை விட்டு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இந்த குடும்பமே பைத்தியக்கார குடும்பம் தான்ற மாதிரி என்ன பண்ணுறானா ஹீரோயின், அங்கேருந்து அவங்க அம்மா சொல்ல கேட்காம அந்த வீட்டை விட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்கான். நல்ல வேலை பார்த்தம்மா அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிக்கிட்டே இருக்கார். இப்போ வீட்டை விட்டு கிளம்புன இல்லையா ஹீரோயின் பின்னாடியே ஹீரோ வந்திருக்காங்க. ஹீரோயினோட அம்மா என்னாச்சுன்னு கேட்க ஹீரோ அழுகிறாரு. அம்மா இங்கே எல்லாரும் என்னை புள்ளி பண்ணுறாங்கம்மான்ற மாதிரி. உடனே ஹீரோ வந்து சமாதானப்படுத்துகிறாரு, இல்லைம்மா ஒன்றும் இல்லைம்மா நாங்கள் பேசி தீர்த்துக்கிறோன்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. இப்போ வந்து ஹீரோயின் வந்து சொல்ல ட்ரை பண்ணுறா, இருந்தாலும் ஹீரோ வந்து கூட்டு உள்ளே போயிடுறாரு. நெக்ஸ்ட் டே ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோ வந்து உட்காந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. நான் ஹீரோயின் தான். அது என்ன பேசுகிறாங்கன்னா, ஹீரோயின் வந்து அந்த டிவோர்ஸை பற்றி பேச ட்ரை பண்ணுவா, இருந்தாலும் சொல்ல மனசு இல்லை, சொல்லாமல் விட்டுருவா. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லை நீ சொல்ல மனசு இல்லைன்னா சொல்ல வேண்டாம். ஹீரோயினோட பேர் வந்து ஆண்ட்லே வந்து ஒவ்வொரு நேரம் உங்கள் வீட்டில் பார்க்கையில் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாள். நீ வந்து அவளுக்காக கொஞ்சம் நேரம் டைம் ஒதுக்கி ஸ்பெண்ட் பண்ணணும், குழந்தைக்காகவும் தான். இது உங்களோட ஃப்யூச்சருக்கு தான் நல்லது. அவளோட மனசில் இருக்க கஷ்டத்தெல்லாம் நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு பொண்ணை வந்து எப்படியெல்லாம் பார்த்துக்கணுன்ற மாதிரி சொல்லவும், உட்காந்து பேசினா எல்லாம் சரியாக போயிருன்னு சொல்லியிருப்பாங்க. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா வந்து ஹீரோ தூங்கிட்டுருக்காரு, அவகிட்ட பேசுகிறாரு. கொஞ்ச நேரத்துலேயே
அப்படியே டயர்டான மாதிரி ஹீரோ அங்கிட்ட அவன் நகண்டு படுக்க பெட்டெல்லாம் பிளட்டாக இருக்குது. என்னன்னு பார்த்தா மென்சஸ் வந்துருச்சு போல். என்னாச்சுன்ற மாதிரி ஹீரோ கத்த, என்னாச்சுன்ற மாதிரி ஹீரோ பயப்படுறாரு. இப்போ நெக்ஸ்ட் டே பேட் இருக்கும் இல்லையா, பேட் எடுத்து கொடுக்குறாரு. என்னது இதுன்னு கேட்க, ஒன்று பகலுக்கு ஒன்று நைட்டுக்கான்ற மாதிரி ஹீரோ கேட்க, இல்லை இது ஒன்று வந்து பகலுக்கு ஒன்று நைட்டுக்கு தான், ரெண்டும் சேர்ந்து யூஸ் பண்ணணும், சைடு லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் டே இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே, நீ இவ்வளோ பெரிய மேன், நான் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, இப்போ நீ வந்து உமன், நான் தான் மேன், நீ இதை யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அதை வந்து எப்படி வைக்கணும், எப்படி யூஸ் பண்ணணுன்ற மாதிரியெல்லாம் ஹீரோவுக்கு ஹீரோயின் சொல்லி கொடுத்துட்ருக்கா. இருந்தாலும் அவருக்கு வந்து ஆக்வர்டாக தான் ஃபீல் ஆகுது. இந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஹீரோயின் தூங்கி முடிச்சுட்டு நல்லா தூங்குனியான்னு கேட்க, நான் கண்ணு முழிச்சு பார்த்தேன், நீ நல்லா தூங்கிக்கிட்டே இருந்த, நான் தூங்கவே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. இதுதான் மென்சஸ் வலிங்கிறது. இப்போ நெக்ஸ்ட் டே எனக்கு கொஞ்சம் காட் வாட்டர் கொடுப்பா, இல்லைனா உயிரோடே இருக்க முடியாது போலன்ற மாதிரி சொல்ல, அப்போயே அவங்க அம்மா என்ன சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினையும் கூப்பிட, ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, அவளுக்கு வந்து பீரியட்ஸ் ஆமா, அவள் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து சாப்பிடுவாளான்னு சொல்லிட்டு, நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி குதிச்சு எழுந்திரிச்சிட்டு ஓட, இங்கே ஹீரோ வந்து அழுதுகிட்டே படுத்திருக்காரு. இப்போ வந்து வழக்கம் போல் ஹீரோயின் தானே அது, அவள் சிஸ்டர் பக்கத்துலேயே வந்து உட்கார வர்ற ஹீரோ வந்து அவங்க சுற்றி இருக்கவங்களெல்லாம் பார்த்து எந்திரிச்சு போகிறாரு. உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, பரவாயில்ல அங்கனே உட்காருப்பா அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் டே அவங்க அப்பா அம்மா வந்து உன்கிட்ட ஒன்று பேசணும், உன்கிட்டே ஹீரோக்கிட்டேயோன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, சொத்து பற்றி ஏதோ பிரிக்கிறத பற்றி பணம் வரும் போல், அந்த பணத்தை பற்றி பேசுகிறாங்க. 2 பேருக்கும் ஈக்குவலாக பிரித்து கொடுக்கணுன்ற மாதிரி சொல்ல, அவளோட சிஸ்டர் வந்து அவளுக்கு தான் மேரேஜ் ஆகிருச்சு இல்லையா, இனிமேல் அவளுக்கு இந்த சொத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் என்கிட்ட கொடுக்கலாம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த சிஸ்டரே. இப்போ அவங்க அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, மேரேஜே ஆனாலுமே அவள் எங்களோட பொண்ணு, அவளுக்கு கொடுக்க வேண்டிய பங்கை நாங்கள் கொடுத்ததாகவும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க. அப்போ அவள் சிஸ்டர் சொல்கிறா, அவள் தான் வெல்த்தி ஃபேமிலியில் தானே மேரேஜ் ஆகி போயிருக்கா, அதுவும் போக அவளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, இனிமேல் அவளுக்கு என்னத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கவும் இதில் ஹீரோயினுக்கு கோபமாயிருது. நெக்ஸ்ட் டே ஹீரோ மேலேருந்து இறங்கி வந்துடுறாரு. வந்தவரை கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறா ஹீரோயின். நெக்ஸ்ட் டே அந்த சொத்து பற்றியெல்லாம் கேட்டுட்டு தான் வந்திருப்பார் போல். ஹீரோ வந்து என்னதான் மேரேஜ் ஆனாலும், என்னதான் கல்யாணம் இருந்தாலுமே ஒரு கேர்ளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து தானே ஆகணுன்ற மாதிரி பேச, இதில் வந்து ஹீரோவை அரைஞ்சிட்றா அவள் சிஸ்டரு. உடனே ஹீரோயின் அடிக்க போக அவங்க அப்பா அம்மா ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங்கு 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா, கிளம்பி அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோவோட அப்பா அம்மா வீட்டுக்கு வந்தவங்கள வந்து அவங்க அம்மா ஏன் வந்தீங்கன்ற மாதிரி தான் கேட்குது. நீங்கள் வரமாட்டீங்கன்னு நினச்சேன்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லுது. நெக்ஸ்ட் டே என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இந்த வீட்டை விட்டு மொத்தமாக வந்து தனி கொடுத்த போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரோவும் ஆமான்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, போகணுன்னா நீங்கள் போயிருங்கன்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எடுத்த முடிவை வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக உங்களோட முடிவு நல்லதாக தான் இருக்குன்ற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அம்மா கோவப்பட்டுக்கிட்டு, போகணுன்னா இப்போயே நீங்கள் கிளம்புங்கன்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. அவங்க ஹீரோவும் இப்போ இந்த இடத்துல வந்து சாரி கேட்குறாங்க. சாரி கேட்டுட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ ஜின்ஹே வந்து குழந்தைய கேரி பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் ஆனல் வந்து மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வந்து ரொம்ப போரிங்காக பேசவே என்னாச்சுன்னு சொல்லி ஜின்ஹே கேட்க, அதுவா என்னை வந்து ரொம்ப மிரட்டுற மாதிரி பேசுகிறாங்க, டேரெக்டாகவும் மிரட்டுறாங்க, இன்டெரக்டாகவும் மிரட்டுறாங்க அப்படிங்கவும், உடனே ஜின்ஹே என்ன பண்ணுறாருன்னா, வா நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன்னு சொல்லி ஆனலை இது பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாரு. என்னன்னா, ஒரு வீடு தான் வாங்கியிருப்பார் போல். பார்த்த உடனே ஆனலுக்கு அவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ அழகாக இருக்குது என்னோடய ட்ரீம் ஹவுஸுன்ற மாதிரி அவ்வளோ சந்தோஷப்பட்டு உட்காந்துட்ருக்கா. நெக்ஸ்ட் டே ஆனல் கேட்குறா, நீ எப்படி இந்த வீடை வாங்கினன்ற மாதிரி ஆனல் கேட்குற. அதுக்கு ஜின்ஹே வந்து என்ன சொல்கிறாருன்னா, அதுவா கொஞ்சம் கொஞ்சமாக பணம் மந்த்லி சேலரி வரும் இல்லையா, அதில் தான் வாங்கினேன்ற மாதிரி சொல்லவும், அதுக்கு ஆனல் சொல்கிறா, என்னோடய ஹஸ்பண்ட் எவ்வளோ க்யூட்டு தெரியுமான்னு சொல்லி கையை பிடிக்கலையே, கை வந்து ட்ரையாக இருக்கவும் நீ வந்து தேய்ச்சி குளிக்கிறியா இல்லையான்னு கேட்குறா ஆனல் வந்து கேட்குறா. அதுக்கு வந்து ஜின்ஹே சொல்கிறாரு, கண்ட சோப்பெல்லாம் சொன்னியா, எதை தேய்க்கன்னே தெரியலப்பான்ற மாதிரி ஜின்ஹே சொல்கிறாங்க. இப்போ பேசிக்கிட்டே இருக்கையிலேயே ஆனலோட ஃப்ரெண்டு வந்து ஆனல்னு நினச்சி ஜின்ஹேவை ஹக் பண்ண போக ஜின்ஹே ஹக் பண்ணல, உடனே போய் அவள் உட்காந்துட்டு 2 பேரும் ஃப்ளாஷ்பேக்கை பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்து ஹீரோயினை பார்த்து தான் அவள் பேச ஆரம்பிக்கிறா. ஆனால்
ஆனால் ஹீரோயின் உடம்புக்குள்ளே இருக்கிறது ஹீரோ இல்லையா, அதனால் எதுக்குமே அவள் பதில் சொல்லவே இல்லை. நெக்ஸ்ட் டே அதுக்கு எல்லாத்துக்குமே ஹீரோவோட உடம்புக்குள்ளே இருக்க ஆனல் தான் பதில் சொல்கிறா. நெக்ஸ்ட் டே குழந்தைய வந்து ஹீரோ கேர் பண்ணிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு, நீ இதுக்கு முன்னாடி குழந்தைய தூக்குனதே இல்லையே, இப்போ எப்படி குழந்தைய தூக்குது அப்படின்ற மாதிரி கேட்கவும், அதுவா பழகிக்கிட்டேன்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே அவங்க சின்ன வயசில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி அந்த பொண்ணு கேட்கவும், ஹீரோயின் தானே சொல்லணும். இப்போ ஹீரோ அந்த உடம்புக்குள்ளே இருக்கிறதுனால ஹீரோ சொல்லிடுறாரு. இவளுக்கு டவுட் ஆயிடுது. நெக்ஸ்ட் டே கீழே உட்கார வச்சு எல்லா ஒன்றுமே சொல்லிடுறாங்க பாடி ஸ்விட்ச் ஆனதை பற்றி. ஓ அப்படியா, டாக்டர்கிட்ட போனீங்களா? இல்லை போகலைன்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டே எதுக்கு இந்த மாதிரி ஆணுச்சுன்னு கேட்டோடனே, வீட்டை விட்டு கோச்சிட்டு போகையில் இந்த மாதிரி பாடிக்குள்ளே இது சோல் வந்து ஸ்விட்ச் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போனா நீ வந்து ஜின்ஹே வந்து நீ ஆனலை வந்து புள்ளி பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறா. ஹீரோவை திட்டுறா. ஹீரோ வந்து ஹீரோயின் உடம்புக்குள்ளே இருக்கா இல்லையா, அதனால் ஹீரோவோட மூஞ்சியை பார்த்துட்டு ஹீரோயினை பார்த்து திட்டுறா, மாற்றி மாற்றி திட்டுறா. நெக்ஸ்ட் சரி அதெல்லாம் போகட்டும், என்ன எதுக்கு கூப்பிட்டீங்கன்ற மாதிரி கேட்கவும், அதுவா வீடியோ எடுத்து ஹீரோவை யாரோ ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, அது யாருன்ற மாதிரி கண்டுபிடிக்கணும்னு 2 பேரும் சொல்கிறாங்க. அதுக்கு ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா, அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதை பற்றி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி 2 பேருக்கும் இது தைரியம் கொடுக்குறா. இப்போ வந்து இருந்தாலும் அவளுக்கு மனசாரலை. ஹீரோவை 2 திட்டிட்டு தான் அங்கேருந்து கிளம்புறா. இப்போ ஃப்ரெண்டு கிளம்புனதுக்கப்புறம் ஹீரோ சொல்கிறாரு, உன் ஃப்ரெண்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாப்பான்ற மாதிரி. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் வந்து அங்கே உட்கார்றா. நம்ம இன்டிமேட் ஆகி ரொம்ப நாள் ஆச்சுல வாயேன் அப்படிங்கவும், டேய் எப்போ பார்த்தாலும் நீ 30 தான் யோசிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஆனல் சொல்கிறா. அதுக்கு ஜிஹே சொல்கிறான், வா ஒரு வாட்டிக்கு ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்றா. அதுக்கு வந்து ஹீரோயினுக்கு வந்து, டேய் பாடி சோல் சேஞ்ச் ஆகிருக்கு, ஒருத்தவங்க பாடி எப்படிலாம் இருக்கும், நீ ரொம்ப 30 தான் யோசிக்கிற அப்படின்னு சொல்லி தலைவாணிட்டே மூஞ்சியை உடச்சிட்றா. இருந்தாலும் ஜின்ஹே விடுற மாதிரி இல்லை. ஆனால் இப்போ வந்து ஆனல் தானே ஸ்ட்ராங்கு. உடனே ஜின்ஹேவை தள்ளி விட்டுட்டு போடா பைத்தியக்காரன்ற மாதிரி போயிடுறா. நெக்ஸ்ட் டேவே 2 பேரும் ட்ரெஸ் எடுக்க தான் போயிருக்காங்க. ஆனல் தான் ஜின்ஹேக்கு ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்போ வந்து ஜின்ஹேக்கு தெரிஞ்ச பொண்ணு வந்து ஹாய் சொல்கிறா. ஆனால் ஆனல் தான் அந்த இடத்துல பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் உள்ளே இருக்கிறது ஜின்ஹே இல்லை. இப்போ நீ கேட்ட நீ பதில் சொல்கிறன்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்க, அதுவா நான் என் ஒய்ஃப் கிட்டே எல்லாமே சொல்லிட்டேன்ற மாதிரி ஆனல் சொல்லி சமாளிக்கிறா. ஜின்ஹே ஆமான்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. இப்போ 2 பேருக்கும் ஒரே மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குது. நெக்ஸ்ட் அந்த பொண்ணை எப்படியாவது பேசி அனுப்பணுங்கிறதுக்காக பேசி அனுப்பிடுறாங்க. இப்போ ஆனலுக்கு ஒரு ஃபோன் வருது. என்னென்னா ஹீரோவை யாரோ ஃப்ரேம் பண்ணாங்க இல்லையா, அதுக்காக ஆதாரம் கிடச்சிருச்சு போல். அங்கே தான் போகிறாங்க. அந்த பொண்ணு தான் போல் இது பேபி. இந்த பொண்ணு சரி அன்றைக்கி நைட் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி 2 பேரும் கேட்குறாங்க. அதுவா நீ ட்ரிங்க் பண்ணிட்டு வந்திருந்த, என்னோட இன்டிமேட் ஆகிட்டன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. சரி நான் ட்ரிங்க் பண்ணிட்டு வந்தேன், சுயநினைவில் இல்லை, எந்திக்க மாட்டாத மாதிரி இருந்தேன், எப்படி இது நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஆனல் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஜின்ஹே கேட்குறாரு. அதுக்கு அவளால் பதில் சொல்ல முடியலை. உடனே அவள் வந்து உண்மையெல்லாம் ஒத்துக்கிறா. என்னையை வந்து மிரட்டி தான் இதெல்லாம் பண்ண வச்சாங்க, சாரி எனக்கு ஒரு பேபி இருக்குது, அந்த பேபியால் தான் இப்படி பண்ண வேண்டியதாகிடுச்சு, நீ மன்னிச்சிருங்கன்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்குது. அதுக்கு ஜின்ஹே தான் ஹீரோயினோட உடம்புக்குள்ளே இருக்கா. ஜின்ஹே சொல்கிறா, நானும் தான் ஒரு குழந்தைக்கு அம்மா, அதுக்காக நானும் இப்படி பண்ணுவானான்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டே இப்போ வந்து 2 பேருக்கும் உண்மை தெரிஞ்சிச்சு இல்லையா, ஹீரோ வந்து எந்த தப்புமே பண்ணலைன்னு சொல்லிட்டு. அதனால் ஹீரோயின் வந்து வீட்டில் வந்து சாரி கேட்டுக்கிட்டு இருக்கா. பரவாயில்ல ஜின்ஹே, நீ வந்து எந்த தப்பும் பண்ணலைன்ற மாதிரி. அதுக்கு ஆனல் வந்து சரி நம்ம இன்டிமேட் ஆகி ரொம்ப நாளாச்சுல, ஒரு வாட்டிக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாமான்ற மாதிரி மறுபடியும் கேட்க, இருந்தாலும் ஆனல் கொஞ்சம் விவரமாக தான் இருக்கா, முடியாதுன்ற மாதிரி சொல்கிறா. இருந்தாலும் விட்டுற மாதிரி இல்லை. இப்போ ஆனல் பின்னாடியே ஜின்ஹேவும் போகிறாரு. ப்ளீஸ் ஒரே ஒரு வாட்டிக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு போக, இருந்தாலும் ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறான்னா, முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லி கிளம்பிடுறா. நெக்ஸ்ட் டே அவளுக்கு ஒரு ஃபோன் வந்துடுது. ஃபோனில் என்னென்னா அவங்க அம்மா யார்கிட்டயே சண்டை போட்டுட்ருக்க மாதிரி ஃபோன் கால் வருது. உடனே ஆனலும் ஜின்ஹேவும் அங்கேருந்து ஓடி கிளம்புறாங்க. என்னென்னு பார்த்தா அவங்க அம்மா வந்து 2 பொம்பளையும் கூட ஒரு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. அது என்னென்னு பார்த்தா அடிமுடி தலைமுடி சண்டை இருக்கும் பார்த்திங்களா தண்ணி குழாயில், அந்த மாதிரி சண்டை தான் போட்டுட்ருக்காங்க. அவங்க அம்மாவை அடித்து வெளுக்கிறாங்க. கரெக்டாக வந்த ஜின்ஹே வந்து அவங்க அடி வெளுத்துடுறாங்க. யாரெல்லாம் அவங்க அம்மாவை அடித்தாங்களோ அவங்களெல்லாம். நெக்ஸ்ட் டே அவங்க அப்பா தான் வந்து சமாதானப்படுத்தி கூப்பிட்றாரு. இப்போ நீ இவ்வளோ சண்டை போடுவோன்னு எனக்கே தெரியாதும்மா, இவ்வளோ சண்டை போடுற, எங்கேருந்து இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்ட, ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லி திட்டிகிட்ருக்காரு. அவங்க அம்மா தான் சமாதானப்படுத்துகிறாங்க. என்னை காப்பாற்றிருக்கா, நீங்கள் அவளை போய் திட்டிகிட்ருக்கீங்கன்ற மாதிரி. ஆனால் உள்ளே இருக்கிறது ஜின்ஹேன்னு அவங்களுக்கு தெரியாது இல்லையா. பரவாயில்லம்மா இருக்கட்டுமா அப்படின்றாங்க. இப்போ அவங்க எல்லாருமே ஹீரோவோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஹீரோன்னு நினச்சி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் உள்ளே இருக்கிறது வந்து ஆனல் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ மறுபடியும்
மறுபடியும் வீட்டுக்கு வந்திருப்பா. ஒரு ரூமை பார்க்கையில் உன் குழந்தையோட ஞாபகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அது போக ஹீரோயினை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது நீங்கள் ரொம்ப சொல்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுமான்ற மாதிரி ஆனல் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. இப்போ என்னென்னா, வீட்டுக்கு கிளம்பும்போது அந்த மேஜிக் நடக்கும்போது ஒரு கயிறு கட்டினாங்க இல்லையா, அதை கையோடு எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ வீட்டுக்கு வர்ற வழியிலேயே ஹீரோ சொல்கிறாரு, உன் உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குது தெரியுமா, என்னால் சண்டையே போட முடியலை, கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நீ என் உடம்புல தானே இருக்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோன்ற மாதிரி ஹீரோயினை சொல்கிறாங்க. இதெல்லாம் தேவையே இல்லைப்பா, தான் சண்டையெல்லாம் முடிஞ்சிருச்சுல அப்படின்ற மாதிரி ஆனல் சொல்ல, ஜின்ஹே விடாத மாதிரி இல்லை, என் ஏரியாவில் போய் கேட்டுப்பாரு, நான் எவ்வளோ பெரிய கிங்கு, 13ஆம் நம்பர் வீடு, வடக்கு தெருன்னு போய் கேட்டுப்பாரு, நான் எவ்வளோ பெரிய லெஜெண்டுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லவும், சரிங்க பாஸ், நீங்கள் லெஜெண்டு தான், நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, அங்கே போகணும், அதுக்கு ரெடி பண்ணலாமா வாங்கன்னு சொல்லி ஆனல் கூட்டு போயிடுறா. இப்போ நெக்ஸ்ட் டே மீட்டிங் முடிஞ்சிருது. மீட்டிங் முடிஞ்சோடனே அந்த அங்கிள் இருப்பார்ல, அங்கிள் பேர் வந்து சாங்கு, உங்கள் கூட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி ஆனல் சொல்கிறா. உடனே 2 பேரும் உட்காந்து பேசுகிறாங்க. அப்போ சொல்கிறாரு, ஆனல் சொல்கிறா, என்னையை மாட்டி விட்றதுக்கு என்னையும் ஒய்ஃபை பிரிக்கிறதுக்கு யாரோ ட்ரை பண்ணியிருக்காங்க, வீடியோலாம் ரெடி பண்ணி, அது யாராக இருக்கும், நானும் ஒரு டிடெக்டிவ்லாம் ஏற்பாடு பண்ணி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அங்கிளுக்கு கொஞ்சம் அள்ளு விட்டுருது. சரிப்பா, நீ ட்ரை பண்ணு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ற மாதிரி அங்கிள் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் டே என்ன காட்டுறாங்கன்னா, ஹீரோ வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அங்கே வந்து ஒரு பொண்ணு வந்தோடனே ரொம்ப இதாக, நீ எப்படி இங்கே உட்காந்துருக்கன்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்கவும், ஏன் நான் உட்காரக்கூடாதுன்ற மாதிரி ஹீரோ கேட்குறாரு. நெக்ஸ்ட் டே ஒரு ஃபைல் மாதிரி இருக்குது, அந்த ஃபைலை எடுக்க போகிறா. அது ரொம்ப ப்ரீசியஸான ஃபைல் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறா. உடனே ஜின்ஹே என்ன சொல்கிறாருன்னா, ப்ரீசியஸ்ன்னு தெரியுதுல, பிற ஏன் எடுத்துகிட்ருக்க, கிளம்புன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போ அங்கே மீட்டிங் முடிஞ்ச உடனே ஆனலும் இங்கே வந்துடுறா. ஜின்ஹேவும் இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து கத்திட்டு போகிறா. அந்த பொண்ணு கத்திட்டு போனவ என்ன பண்ணுறான்னா, வெளியில் நின்றுக்கிட்டு, நீ ஏன் அவளை லவ் பண்ண, அவளுக்கெல்லாம் உனக்கு ஒருத்தான்ற மாதிரி ஹீரோவை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு வரக்கூடிய சாங்க் வந்து அந்த பொண்ணை மனசை மாற்றி ஹீரோவுக்கு அகென்ஸ்டாக ஏதோ டீல் மாதிரி போட்டுக்கிறாரு. இப்போ ஆனல் ஆஃபீஸ்லேருந்து வந்தவ, நீ உனக்கு பின்னாடி ஆஃபீஸில் என்னென்ன வேலைலாம் நடக்கு தெரியுமா, உனக்கு அகென்ஸ்டாக நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு ஆனல் ஜின்ஹே கிட்ட சொல்ல, ஹீரோ உன்னைய சந்தேகப்பட்டது தப்பு தான், என்னை மன்னிச்சிருன்னு சொன்ன உடனே அதுக்கு காம்பன்சேட் பண்ணுற மாதிரி என் கூட ரொமான்ஸ் பண்ணுன்னு சொல்லி ஜின்ஹே மறுபடியும் ஆரம்பிக்க, அப்போ ஆனலுக்கு என்ன தோணுதுன்னா, நீ ஒரு மென்று, இது என்னோட உடம்பு இப்போ மென்று, உனக்கு வெக்கமாகவே இல்லையா ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு, சி பூ அண்டு போன்னு சொல்லிடுறா. சரி இவங்கிட்ட முடியாதுன்னு நினச்சி ஜின்ஹே வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங்கை ஆனலை வந்து ஜின்ஹே தான் உசுப்பி விட்றாங்க தூக்கத்துலேருந்து. அதுக்கப்புறம் எந்திரிச்சவர்கிட்ட வந்து இன்றைக்கி வந்து நம்ம எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறோன்ற மாதிரி ஜின்ஹே சொல்ல, ஆனலும் சரின்னு சொல்லிவிட்டு 2 பேருமே ஜின்ஹேவோட அம்மா வீட்டுக்கு வர. 2 பேரும் கீழே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே பாரு அந்த பொம்பளை எப்படி மேலே நின்று குதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்குன்ற மாதிரி. இப்போ அங்கே வந்த ஹீரோயின் அதை பற்றி கேட்க, ஓ அம்மா அப்பா தான்ப்பா, அங்கே பாருப்பா, உனக்கு இவ்வளோ லேட்டாக நியூஸ் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போய் பார்க்காங்க. அவங்க அம்மா தான் ரூஃப்லேருந்து குதிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு கேட்க, ஓ அப்பா என்னை சீட் பண்ணிட்டாருப்பா, அதுவும் போக இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது, இப்போ ஏன் இப்படி நடந்துக்கிறாருன்னு தெரில, எனக்காக ஒரு டைமண்ட் ரிங்க்கு கூட வாங்கி கொடுக்காத மனுஷன் அந்த பொண்ணுக்காக 30 மில்லியனில் ஒரு வீடு வாங்கி கொடுத்துருக்காருன்னு சொன்ன உடனே, அப்பா இதெல்லாம் உண்மையான்னு சொல்லி ஜின்ஹே கேட்குறாரு. அதுக்கு வந்து அவங்க அப்பா ஆமான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, சாரிம்மா ஆனல், உன்னை நான் தப்பாக நினச்சிட்டேன், பொண்ணோட நிலைமையிலேருந்து நான் உன்னை பற்றி யோசிக்காமல் விட்டுட்டேன், அது போக மோமோவை வந்து என்னால் வளர்க்க முடியாது, சாரின்னு சொல்லிட்டு மேலேருந்து கீழே குதிச்சிடுறாங்க. உடனே இப்போ வந்து 2 பேரோட பாடியும் மறுபடியும் ஸ்விட்ச் ஆகிடுது. ஹீரோவாக மாறிடுறாரு, ஹீரோயினாக மாறிடுறாங்க. இப்போ அவங்க அம்மா இறந்துட்டாங்க இல்லையா, அதுக்கு தான் ஃபியூனரல் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து எல்லோரும் வரிசையாக வந்து மரியாதை செலுத்திட்டு இருக்காங்க. கடைசியில் மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்கையில் ஹீரோயின் தான் அந்த இதில் மரியாதையை வந்து பக்கத்தில் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா வந்தோடனே அவங்க அப்பா ஏதோ பேச ட்ரை பண்ணுறாரு. ஹீரோ வந்து பேசவே விடலை. உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது, உங்களுக்கு பேசுறதுக்கு தகுதி இருக்கா, என் அம்மா இறந்ததுக்கு காரணமே நீங்கள் தான், இங்கேருந்து முதல்ல நீங்கள் கிளம்பிடுங்கன்னு சொல்லி அவங்க அப்பாவை மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறாங்க. சுற்றி இருக்கவங்களாம் அவங்க அப்பாவை ஏன் இந்த மாதிரி ஹீரோ பேசுகிறான்னு சொல்லி காசி பேசுகிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வரக்கூடிய சாங் வந்து அவங்க அம்மாவுக்கு மரியாதை செலுத்திட்டு, ஏப்பா அப்படி பேசுகிற, சுற்றி நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லி அவங்க அப்பா அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ ஹீரோ வந்து ரொம்ப உடஞ்சி போயிடுறாரு, அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க இல்லையா அப்படின்னு. ஹீரோயின் தான் சமாதானப்படுத்துகிறா.
இப்போ ஃபியூனரல்லேருந்து கிளம்பி வந்தார் இல்லையா, சாங் எங்கே வந்திருக்காருன்னா டேரெக்டாக அந்த மேனாமினிக்கு வீட்டுக்கு தான், அதாவது அவங்க அப்பாவோட கீப்பு வீட்டுக்கு தான். எல்லாமே இவரோட வேலை தான் போல். அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, நான் உங்களை தான் லவ் பண்ணுறேன், என்னை நீங்கள் எப்போ கல்யாணம் பண்ணிக்குவீங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்க, அதுக்கு சாங் வந்து கூடிய சீக்கிரத்துலேயே நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 கலடு கட்டிகளும் அந்த இடத்துல வந்து ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணுதுங்க, ரொமான்ஸும் பண்ணுதுங்க. இப்போ அதே நேரத்தில் ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து ரொம்ப நாள் சாப்பிடல போல், 4 நாள் கிட்ட ரெஸ்ட் எடுக்காமல் 2-3 தடவை சாப்பிடாமல் இருந்திருப்பார் போல். ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணவும், நீ போய் ரெஸ்ட் எடு, நான் உனக்காக சாப்பாடு ரெடி பண்ணுறேன் அப்படின்னு ஆனல் சொல்ல, அதுக்கு ஹீரோ வந்து நீ என்னை விட்டு போயிடாதன்னு சொல்லி கீழே இருக்க வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் தூங்கிட்டு இருக்காங்க 2 பேரும். தூங்கிட்டு இருக்கையில், அம்மா நீங்கள் குதிக்காதீங்கம்மா, வந்துடுங்கம்மான்னு சொல்லி ஹீரோ வந்து தூக்கத்திலே அணத்துறாரு. அப்போ வந்து ஹீரோயின் தான் பக்கத்தில் இருக்கா இல்லையா, ஒன்றும் இல்லை சரியா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாரு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங்கே ஹீரோ கண்ணு முடிச்சு பார்க்காரு, ஆனல் பக்கத்தில் இல்லை. உடனே என்ன பண்ணுறாருனா ஓடி போய் ஆனலை ஹக் பண்ணிக்கிட்டு, நம்ம பாடி ஸ்விட்ச் ஆனோடனே நீ என்னை விட்டு போயிட்டியோன்னு நினச்சேன், என்னை விட்டு போக மாட்டேல, எனக்கு ப்ராமிஸ் பண்ணுன்னு சொன்னோடனே ஆனல் வந்து கண்டிப்பாக நான் உன்னை விட்டு போக மாட்டேன் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, வா உனக்காக நிறைய டெலிசஸ் ஃபுட்டு வந்து ரெடி பண்ணியிருக்கேன் சாப்பிடுன்னு சொல்லி சாப்பிட வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே என்ன சொல்கிறான்னா, உங்கள் அப்பாவை போய் நீ பாரு அப்படின்ற மாதிரி சொல்லவும், எங்கள் அப்பா அவர்கிட்ட பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி, அவர் எனக்கு அப்பாவே கிடையாதுன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போ ஹீரோ வந்து பாடி ஸ்விட்ச் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கார் போல். சேர்மன் பொசிஷனுக்கு ஓட்டு அடிக்கிறாரு. ஓட்டிங் மூலமாக நான் சேர்மன் ஆக போகிறேன்றதுனால சொல்கிறாரு. ஆனால் அந்த சாங்க்கு வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்குது. அது எப்படி இப்போ இப்படியெல்லாம் ஆகுன்ற மாதிரி சொல்லவும், நான் இந்த கம்பெனிக்கு சிஇஓ ஆனதுக்கப்புறம் என்னோடய ப்ராஃபிட்டு, என்னோடய இன்வால்மெண்ட் எல்லாத்தையுமே இது பண்ணி பாருங்கன்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் மாதிரி எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. அதில் வந்து ஒரு சில பேர் ஒத்துக்கிறாங்க ஹீரோ வந்து சேர்மன் ஆகிறதுக்கு. இருந்தாலும் சாங்குக்கு பிடிக்கல. அங்கிள் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கவும், எல்லாருக்கும் ஓகேன்னு எனக்கும் ஓகே தான்ப்பா, நீயும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லிடுறாரு. இப்போ அதே கடுப்போட இருந்த சாங் வந்து ஹீரோக்கு அகென்ஸ்டாக மறுபடியும் ஏதோ பிளான் பண்ணுறாரு போல். ஹீரோ வந்து ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகிறாரு. அதை வழியில் அவங்க அப்பா பேச ட்ரை பண்ணுறாரு. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, என் கூட பேசுகிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா, இனிமேல் எங்கூட இந்த மாதிரி பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி அந்த இடத்துல பேசியிருக்கான். அவங்க அப்பா வந்து எவ்வளோ பேச ட்ரை பண்ணுறாரு, இருந்தாலும் அவங்க அப்பா பேசுகிறத கண்டுக்கவே இல்லை. ஹீரோ காரில் ஏறி போயிடுறான். இப்போ அவங்க அப்பா அதே இடத்துல தலைவலியோடு உட்காந்துடுறாரு. ஏன்னா பையன் பேச மாட்டேன்றாங்களே, அவர் அப்பாவுக்கு எப்படி இருக்கும். இப்போ ஹீரோ வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்தவர் ஹீரோயின் கிட்ட வந்து மோமோ தூங்கிட்டாளான்ற மாதிரி கேட்கவும், சாப்பிட, தூங்க, எழுந்திருக்க, சிரிக்க, விளையாட இந்த மாதிரி தான் மோமோ இருக்கா அப்படிங்கவும், சரி நான் போய் பார்த்துட்டு வரேன்னு ஹீரோ சொல்ல, வேணாம் அப்போ தான் தூங்கியிருக்கான்னு சொல்லிடுறாங்க. இப்போ அவங்க அப்பா பார்க்க வந்தார் இல்லையா, அதை பற்றி ஆனல் கிட்ட சொல்ல, நீ உன் அப்பாவை பேச விட்ருக்கலாம்ப்பா, ஒரு வேளை உன் அப்பாவுக்கு அகென்ஸ்டாக யாராவது பிளான் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்லவும், என் அப்பாவுக்கு அகென்ஸ்டாக யாரப்பா பிளான் பண்ணுவா அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிக்கிறாரு. நீ நல்லா யோசிச்சு பாருப்பா, நடக்கிறதில் பார்த்தா உன் அப்பாவுக்கு எதிராக யாரோ அங்கே செயல்படுறாங்க, உன் அம்மா டெத்து கூட திடீர்னு நடந்தது, உனக்கு தெரியுதா அப்படிங்கவும், ஹீரோக்கு இப்போ இந்த இடத்துல தான் சந்தேகம் வர்ற மாதிரி இருக்குது. இப்போ அவங்க அப்பா வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த மேனாமினிக்கு இருக்கு இல்லையா செகண்டு, அதை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து, நீ மட்டும்தான் எனக்கு இருக்க, என் பையன் கூட என்கிட்ட பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னு, இந்த வீடை பார்க்க எனக்கு பயமாக இருக்குது, நம்ம புது வீட்டுக்கு 30 மில்லியன் வீட்டுக்கு போயிடலாமா அப்படிங்கவும், அந்த டேடிக்கே பயமாக தான் இருக்குது போல். அந்த வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ அசிஸ்டண்ட் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த மேனாமினிக்கு இருக்குல்ல, ஹீரோவோட அப்பாவோட செகண்டு, அதை பற்றி விசாரிச்சுட்டு வந்து சொல்கிறாங்க. அந்த அம்மா வந்து அப்ராடில் இருந்திருக்கும் போல். அப்ராட்லேருந்து இங்கே திரும்பி வந்ததுக்கப்புறம் 4 மென்னோடு இருந்திருக்காங்க. மென்னுமே அந்த 4 பேருமே வரிசையாக இறந்து போயிருக்காங்க. அது மாதிரி சொல்கிறார் அசிஸ்டண்ட்டு. சரி, இந்த அம்மாவுக்கும் சாங்குக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு விசாரித்து சொல்லுன்னு சொல்லிடுறாங்க. அதே நேரத்தில் ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, ஹீரோவோட அப்பாவை தான் பார்க்க போயிருக்கா. அவங்க அப்பா, நீ யார் என்னை பார்க்க வந்தியம்மா, ரொம்ப சந்தோஷன்ற மாதிரி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் லவ் எப்படி பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி அவங்க அப்பாவும் அந்த செகண்ட் எப்படி லவ் பண்ணாங்கன்னு சொல்லி அவங்க அப்பா சந்தோஷமாக பேச, அந்த அம்மா கிட்ட ஹீரோயின் கேட்குறா, எங்களுக்கு ஆன்ட்டி இருக்கிறது தெரியுமா, எதுக்கு நீங்கள் எங்களோட ஃபேமிலியில் வந்து குறுக்கிட்டுறீங்க, உங்களால் தான் அவங்க இறந்தாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது கில்ட்டியாக இருக்கான்னு கேட்கவும், என்னம்மா பேசுகிற, உன் ஆன்ட்டி இறந்ததுக்கு என்ன தான் நீ பழி போட பார்க்குறியா, அவங்க இறந்ததுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, உங்கள் குடும்பத்தை நான் கெடுக்கணும்னு நினைக்கலன்ற மாதிரி ஆக்டிங்கை போட ஆரம்பிச்சிடுறா. உடனே ஹீரோவோட அப்பாவுக்கு ரோசம் பொங்கி எழுந்து,
நீ இதை பற்றி தான் பேச வந்தியா, எங்களோட காதல் உண்மையான காதல், நீங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லி ஆனலை வந்து அங்கேருந்து கிளப்பி விட்டுறாரு. இப்போ அங்கேருந்து வந்த ஆனல் வந்து ஹீரோ கிட்ட அங்கே நடந்ததெல்லாம் பற்றி சொல்கிறா. ஹீரோவும் அது என்னென்னு கேட்குறாங்க. அப்போனா அந்த அம்மா தான் ஏதோ பண்ணுது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து ஒரு பிளாக் விடோன்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. இப்போ அசிஸ்டண்ட்டை விசாரிக்க சொல்லியிருப்பார் இல்லையா, அசிஸ்டண்ட் வந்து அந்த நியூஸை பற்றி ஹீரோவுக்கு அனுப்பியிருப்பாங்க. என்ன போட்டிருக்குன்னா, அந்த அம்மா வந்து அப்ராடில் இருந்திருப்பாங்க ஒரு பிரதரோட. அதுக்கப்புறம் சைனாக்கு ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் 4 மென்னை வந்து தன்னோட கைக்குள்ளே வச்சுருந்துருப்பாங்க. 4 பேருமே வரிசையாக மர்மமான முறையில் இருந்திருப்பாங்க. ஆனால் அதுக்கும் அந்த அம்மாவுக்கு சம்மந்தமே இல்லாதன்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கும். அப்போ ஹீரோ சொல்கிறாரு, யோ இதுக்கு நான் விசாரிக்க சொல்லலை, சாங்குக்கும் அந்த அம்மாவுக்கு ஏதாவது இருக்கான்னு விசாரிக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ ஹீரோயின் வந்து ஏதோ லிங்க் பண்ணி பார்க்குறா. என்னென்னா அந்த அம்மாவோட வீட்டுக்கு தான் வந்திருக்கா. அதாவது ஹீரோவோட அப்பாவுக்கு ஏதோ வந்து gift கொடுக்குற மாதிரி. அந்த அம்மா அந்த நேரம் எங்கேயோ கிளம்பிகிட்ருக்கு. அவள் வரவுடனே பயந்து போயிடுது. இப்போ அவங்க அப்பா தூங்க போனவர், நீ வரமாட்டேன்னு நினச்சேம்மா, வந்துட்டேன், ரொம்ப தேங்க்ஸ், நான் அன்றைக்கி பேசினது மனசில் எதுவும் வச்சுக்கிடாத அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேச ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு தூக்கமாக வருது. என்னாச்சுன்னு சொல்லி அப்படி ஹீரோயின் கேட்க, அதுவா ரீசெண்டாக எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, எப்போ பார்த்தாலும் தூக்கமாகவே வருது அப்படிங்கவும், இவ தான் என்னை கிட்டத்துலேருந்து பார்த்துக்கிறாமா அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை சொல்லுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் தூங்குங்க அங்கள்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிடுறா. ஹீரோவோட அப்பா தூங்க போயிட்டார் இல்லையா, ஹீரோயின் வந்து அவங்க அப்பாவோட வீட்டில் ஏதோ சர்ச் பண்ண தான் வந்திருக்கா போல். தேடி பார்க்குறா. இப்போ வந்து ஹீரோயின் வந்து ஹீரோயினோட உடம்புக்குள்ளே தானே இருக்கா. அப்போ அந்த நேரத்தில் வந்து அந்த அம்மா வந்துடுது. மேடம் இன்னைக்கு வந்தோடனே என்ன தேடுற அப்படிங்கவும், அதுவா ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லிட்டு வாஷ்ரூம்குள்ளே போகிறா. வாஷ்ரூம்குள்ளேயும் உடலை ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்குறா. அங்கே வந்து எல்லா திங்ஸ்லேயும் தேடி பார்க்குறா. கடைசியாக அந்த டாய்லெட் ஃப்ளஷ் இருக்கும் இல்லையா, அதில் வந்து ஒரு பவுடர் மாதிரி இருக்குது, அதை கண்டுபிடிச்சிட்றா. அதே நேரத்தில் ஹீரோ வந்து அந்த அம்மாவை எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு வாட்ச் பண்ணுறதுக்காக ஹீரோவும் அவர் அசிஸ்டண்ட்டும் வீட்டுக்கு வெளியில் தான் நிற்பாங்க போல். அந்த அம்மா வீட்டை விட்டு எங்கேயோ போகுது போல். அதை 2 பேரும் பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த அம்மா எங்கே போகுது அப்படின்ற மாதிரி. அதே நேரத்தில் அந்த அம்மா எங்கே வந்திருக்குன்னா, அந்த வில்லன் இருக்கார் இல்லையா, வில்லனை தான் பார்க்க வந்திருக்கு. அவளுக்கு என் மேலே ஏதோ டவுட் வந்திருக்கும் போல், திடீர்னு வந்து என்னை விசிட் பண்ண வந்திருக்கா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்ல, அந்த அங்கிள் என்ன சொல்கிறாருன்னா, திடீர்னு ஹீரோவை பார்த்தா வியர்டாக ஃபீல் ஆகுதுன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு அந்த மேனாமிக்கியை வந்து சமாதானப்படுத்துகிறாரு. இப்போ போனால் இல்லையா, அந்த அம்மா திரும்பி வருது. மறுபடியும் ஹீரோ தான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காரு. எங்கே போயிருக்காங்கன்னா அந்த சாங்கோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு தாங்கிறத ஓரளவு யூகிச்சிடுறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்திருக்காரு ஹீரோ. ஹீரோயினும் வீட்டுக்கு வந்து அங்கே என்ன கண்டுபிடிச்சான்றதை 2 பேரும் சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இனிமேல் தான் உன்னோட ஆக்டிங் ஸ்கில் என்னன்னு சொல்லி அந்த அம்மா செக் பண்ண வரும்ன்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. கண்டிப்பாக வருமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுறோன்னு சொல்லி அந்த அம்மா கண்டுபிடிக்க வரும்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு. சொல்லி முடிக்கங்களையும் அடுத்த சீன்லேயே அந்த அம்மா ஏதோ சாப்பாடு மாதிரி கொண்டு வந்து கொடுத்துட்டு சொல்லுது, நீ லாஸ்ட்டாக வந்தியில் உன்னை என்னால் கவனிக்கவே முடியலை, என்னை மன்னிச்சிருமா, அந்த அம்மா உனக்காக குக் பண்ணியிருக்கேன், அந்த சாப்பாடை சாப்பிடு. அதுவும் போக அவருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுது, நான் என்ன பண்ணேன்னே தெரிலன்னு சொல்லி அது ஒரு சைடு ஆக்டிங்கை போட, அது லவ் பண்ணியிருக்கும் இல்லையா ஹீரோவோட அப்பாவை, அதை வந்து ஹீரோயின் கிட்ட சொல்ல, என்ன கர்மத்தெல்லாம் அந்த அம்மா சொல்லுதே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்டுட்ருக்கா. சரிம்மா லேட் ஆயிடுச்சு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடந்த கதையிலே சொல்ல, சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் சொல்லிடுறா. ஹீரோயின் என்ன பண்ணுவா, ஹீரோவுக்கு தான் கால் பண்ணுறா. இங்கே நடந்ததெல்லாம் அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னு சொல்லுறா. அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அம்மாவை பற்றின விஷயங்கள் ஒரு சில இதை வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. அந்த அம்மா வந்து ரொம்ப ஆபத்தானவங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னமும் மோர் டீட்டெயில்ஸ் வந்து அந்த அம்மாவை பண்ணி கலெக்ட் பண்ணுங்கள், சாங்குக்கும் அந்த அம்மாவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றதும் உறுதியான ஆதாரத்தோடு வேணுன்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, சாங்கை தான் பார்க்க வந்திருக்காரு. அந்த அம்மா பற்றி ஓரளவு கண்டுபிடிச்சிட்டேன் அங்கிள், அந்த அம்மா ஏதோ ஆடியோ ரெக்கார்ட்லாம் பண்ணி வச்சுருக்கான், எனக்கு எதிராக யார் அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காங்கன்னு அந்த அம்மா சொல்லிடுச்சு ஓரளவு. இருந்தாலும் அந்த ஆடியோ ரெக்கார்டை கைப்பற்றிட்டேன்னா கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கும் சாங்குக்கும் சண்டை வர்ற மாதிரி ஹீரோ மூட்டி விட்டு போயிடுறாரு. இப்போ ஹீரோ போனதுக்கப்புறம் சாங்கை பார்க்க அந்த வில்லி வருது. வந்த உடனே, நீ எனக்கு எதிராகவே ஏதோ பிளான் பண்ணுறியா, எனக்கு எதிராக பிளான் பண்ணனா உன்னோட நிலைமை என்னன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா, சாங்கு வந்து அந்த வில்லியை மிரட்ட, இல்லை எனக்கு தெரியும், நான் எதுவுமே சொல்லலை, எந்த ஆதாரமும் என்கிட்ட இல்லை, என்னை மன்னிச்சிருங்க, என்னோட மெடிசன் என்ன ஏது அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் உன்னை இந்த வாட்டிக்கு நம்புகிறேன், இதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பவுட்ரு மாதிரி இருக்குது, அது என்னன்னு தெரில, அதை வந்து கொடுக்குறாரு அந்த வில்லிக்கு. இப்போ வந்து ஹீரோயின் வந்து வீட்டில் இருக்கா. ஹீரோயின் உடம்புக்குள்ளே தானே இருக்கா. ஹீரோயின் வீட்டில் இருக்கா. அப்போ வந்து அந்த சாங்கு வந்து ஏதோ ஆள் அனுப்பி ஹீரோயினை வந்து கொலை பண்ணதுக்கு அனுப்பியிருப்பார் போல். ஃபுட்டு டெலிவரின்னு சொல்லி வந்திருக்காங்க. இந்த நேரத்தில் எவன்டா ஃபுட் டெலிவரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஒரு கட்டை எடுத்து திறந்து பார்க்க எவனோ ஒருத்தர் நிற்கிறான். பதறிக்கிட்டு பின்னாடி போயிடுறா. இப்போ என்ன ஃபுட்டு டெலிவரி பண்ணணும் அப்படி தானேன்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கவங்களையும் மறுபடியும் ஹீரோயினோட சோலும் மாறிடுது. ஹீரோவோட உடம்புக்குள்ளே ஹீரோயினோட உடம்புக்குள்ளே ஹீரோவும் இருக்காங்க. ஹீரோ
பார்த்து பதறா, நம்ம எப்படிறா இங்கே வந்தோம் அப்படின்ற மாதிரி. ஐயோ ஹீரோவுக்கு ஆபத்து இருக்கே அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறா ஹீரோயின் அங்கேருந்து. இப்போ ஹீரோ வந்து ஹீரோயினோட உடம்புக்குள்ளே வந்துட்டா இல்லையா, என்ன நடக்குன்னு ஒன்றுமே புரியலை. கையில் என்னடா கட்டையை வச்சுட்டு நிற்கிறாளே அப்படின்ற மாதிரி பார்க்க வெளியில் எவனோ நிற்கிறான். கொலை பண்ணுறதுக்கு தான் வர்றான்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு ஹீரோவுக்கு. உடனே என்ன பண்ணுறான்னா சண்டைக்கு ரெடி ஆயிடுறான். பொண்ணை வந்து கொலை பண்ண வேண்டியது தானே. ஹீரோயினோட ட்ரெஸ்ஸை பற்றி வர்ணிக்கவும் உள்ள ஹீரோ தானே இருக்கார் உடம்புக்குள்ளே. அப்படியா உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கூட்டு போனவர் அடி வெளுத்து விட்டுடுறாரு கொலை பண்ண வந்தவனை. எவன்டா அவனை அனுப்புனது, மரியாதையே சொன்னா உன்னை விட்டுடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவனும் ஓரளவு உண்மையை சொல்லிடுறான். சொல்லாமையும் பாதி உண்மையை விட்டுடுறான் யாருன்ற மாதிரி. இருந்தாலும் ஹீரோ விடுற மாதிரி இல்லை, ஓரளவு அடித்து தட்டி பறக்கி சாங்கு தான் அனுப்புனாருன்ற மாதிரி உண்மையை வாங்கிடுறான். இப்போ நீங்கள் வந்து போகலன்னா உன்னை குறை உசுரை எடுத்துருவேன்றான்ற மாதிரி சொல்லவும் அவன் ஓடி அவன் போகிறான். ஹீரோயின் வந்து அங்கேருந்து வந்துடுறா. இப்போ இதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறது, மறுபடியும் நம்ம பழைய நிலைமைக்கே போகணுமான்னு சொல்லி 2 பேரும் வீட்டுக்குள்ளே வச்சு பேசிக்கிட்டு இருக்க. கொஞ்ச நாள் ஆக்ட் பண்ணி தான் ஆகணும் போல். எனக்கே கொஞ்சம் சலிப்பாக தான் இருக்குது, இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி 2 பேரும் இது பண்ணுறாங்க. இப்போ 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் தானே ஆஃபீஸ்க்கு போகணும். ஹீரோ எழுப்புறாரு காலை காட்டி. இது ரொம்ப போரிங்ப்பா அப்படின்ற மாதிரி. அவளோட கலையை அவளுக்கு காட்டினா எப்படி இருக்கும். அதனால் ஹீரோயின் கண்டுக்கவே இல்லை. ஆஃபீஸ்க்கு போகணுமா கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஹீரோயின் குழந்தைக்கு என்னென்னலாம் பண்ணணுன்ற மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெஷ் ஏர் வாங்குறதுக்காக கூப்பிட்டு போ குழந்தைய. அதுவும் போக உன் அப்பாவை மீட் பண்ணணும்னா அதையும் பண்ணு அப்படிங்கவும் அவருக்கு அதுக்கு தகுதியே இல்லைன்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. அது பண்ணாமல் போ, அது வாய்ஸ்டோன்ற மாதிரி ஹீரோ கிளம்பிடுறாரு. இப்போ ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்த்துட்ருக்கார். ரொம்ப கஷ்டமாக இருக்குது போல். அப்போ வந்து என்ன பண்ணுறான்னா, அந்த ஹீரோவோட ஆஃபீஸில் ஒரு பொண்ணு வேலை பார்க்குறா இல்லையா, அந்த பொண்ணு வந்து இன்றைக்கி நைட்டு பார்ட்டி இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் வந்தாகணும். அந்த கம்பெனி வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லவும் ஃபஸ்ட்டு வந்து ஹீரோயின் மாற மாட்டேன்ற மாதிரி தான் சொல்கிறா. இருந்தாலும் ஓரளவு உண்மையை கண்டுபிடிக்கலான்ற மாதிரி வர்றேன்னு சொல்லிடுறா. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்பிடுறா. இப்போ ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா குழந்தை தூக்கிட்டு வெளியில் வந்திருக்காரு. அப்போ ஹீரோயின் கால் பண்ணி பார்ட்டி கூப்பிட்டதை பற்றி சொல்கிறா. சரின்னு சொல்லி ஹீரோ கட் பண்ணிடுறாரு. இங்கே அவங்க அப்பா இருமுறதை பார்த்து கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் ஹீரோ போய் பக்கத்தில் போய் பேசலை. இப்போ ஹீரோயின் வந்து அந்த பொண்ணோட வந்து பார்ட்டி வந்திருக்கா. பார்ட்டி வந்த இடத்துல வந்து லேடிஸை பற்றி கொஞ்சம் கேவலமாக பேசுகிறாங்க. பேசவும் ஹீரோயின் தானே உடம்புக்குள்ளே இருக்கா, ரொம்ப கோவம் வருது. அவங்களுக்கு ஒரு சில அட்வைஸ் எல்லாம் பண்ணிவிட்டு ஏதோ பெரிய ப்ராஜெக்டை முடித்த மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. கொஞ்சமால் ட்ரிங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோ வந்து லைட்டாக ஷிப் பண்ண வச்சிடுறாங்க. அந்த பொண்ணும் ஹீரோவை லவ் பண்ணுறா இல்லையா, கூட வந்த பொண்ணும். அதனால் ஃபோர்ஸ் பண்ணி ஹீரோ வந்து எப்படியோ ஒரு வழியாக குடிக்க வச்சிடுறாங்க. குடித்த கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுதுன்னா உடம்புக்குள்ளே இருக்கிறது யார், ஹீரோயின் தானே. ஒரு மாதிரி கின்னுன்னு ஆக ஆரம்பிச்சிருது. நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லி ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா அங்கேருந்து எழுந்து போக அந்த பொண்ணு கூடவே வந்து நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லி கூடயே வந்துடுறா. ஹீரோ இல்லை நான் போய்க்கிறேன், எனக்கு ரொம்ப ஹார்ட்டாக ஃபீல் ஆகுது, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வாயேன் அப்படிங்கவும் அந்த பொண்ணு வந்து தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவ எப்படியோ விரட்டி விட்டுறாரு ஹீரோயின். அவளை வந்து உடனே என்ன பண்ணுறான்னா ஹீரோவுக்கு தான் கால் பண்ணுறா. எனக்கு ஹெல்ப் பண்ணி எனக்கு என்னத்தையும் கலந்து கொடுத்துட்டாங்க, சீக்கிரமாவா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்ல கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோ, குழந்தைய வந்து அப்பா அம்மா கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா குழந்தைய கொடுத்துட்டு வரேன்னு சொல்லி வச்சிட்றா. இங்கே அந்த வெய் பொண்ணு வந்து என்ன பண்ணுறான்னா அந்த இவ்வளவு ஒரு வகையில் வில்லியான தெரிஞ்சிருவா. என்ன பண்ணுறான்னா ஹீரோக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுறா. நான் எவ்வளோ நாள் லவ் பண்ணுறேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா ஹீரோவோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து முடியாதுன்ற மாதிரி ஒரு சில அட்வைஸும் பண்ணுறா. இருந்தாலும் அந்த பொண்ணு ஒத்துக்கிற மாதிரியே இல்லை. அதுக்குள்ளே என்ன பண்ணுறான்னா ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோ வந்த உடனே இங்கே நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கவும் அதுவா நான் அவங்கள ஒன்றுமே பண்ணலை, என்னை மன்னிச்சிருங்க, நான் காப்பாற்ற தான் இது பண்ணேன் அப்படிங்கவும் சரி அது வரைக்கும் இருந்தால் நல்லது அப்படின்ற மாதிரி ஹீரோ என்ன பண்ணுறாருனா ஹீரோயினை வந்து சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெய் பொண்ணுக்கு வந்து ஓரளவுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு ஹீரோயினை வந்து அங்கேருந்து தூக்கிட்டு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்தவர் எவ்வளோ கணக்கணக்கிறா, நான் தான் என் உடம்பா இது அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து சொல்கிறாரு. இப்போ இதுதான் சரியான சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயினோட இன்டிமேட்டாக ட்ரை பண்ண அவரும் ஹீரோயினும் ஹாட்டாக தானே இருக்கா. அதனால் 2 பேருமே ரொமான்ஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோக்கு இதான் சான்ஸுன்னு சொல்லி எடுத்துக்கிறாரு அந்த சான்ஸை. இப்போ எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வந்து வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காரு. பயங்கர வெக்கத்தில் ஹீரோயின் இருக்கா. இப்போ வீட்டில் இருந்து என்ன பண்ணுறான்னா ஆஃபீஸ்க்கு வர்றா. வந்தது வீட்டில் நடந்ததே ஞாபகத்தில் இருக்கா. அப்போ எந்த வெய் பொண்ணு இருக்கா இல்லையா, நைட்டு நடந்ததுக்கெல்லாம் சாரி கேட்டு ரிசைன் பண்ண வந்திருக்கா. ஏன்னா ஹீரோயின் வந்து ஒரு சில அட்வைஸ் எல்லாம் பண்ணியிருப்பா அந்த வெய் பொண்ணுக்கு. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறா இல்லை நீ பண்ணதை நான் மன்னிச்சுட்டே நீ ஒர்க் பண்ணு அப்படின்றா. அதுக்கு அந்த வெய் பொண்ணு சொல்கிறா இல்லை ஒரு ஆள் பண்ண சொல்லி தான் நான் இந்த மாதிரி பண்ணேன், எனக்குன்னு ஒரு உலகம் இருக்குது, எனக்குன்னு ஒரு தகுதி இருக்குது, அதுக்கு கண்டிப்பாக எனக்கு வேலை கிடைக்கும், நான் வெளியில் போய் அந்த மாதிரி வேலையை பார்த்துக்கிறேன், அது யார் அப்படின்னா சாங் தான் அப்படின்னு சொல்லி அந்த உண்மையெல்லாம் இப்போ ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறா.
அதுக்கப்புறம் வந்து பேசிகிட்டு இருக்காங்களே, இப்போ பேசிக்கிட்டு இருக்கையிலேயே ஹீரோ வந்துடுறாரு அந்த இடத்துக்கு. இவன் எவ்வளோ சொல்லியும் கேட்காம அந்த வேலையை வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிடுறா. எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு வர என்னன்னு பார்த்தா ஹீரோக்கு வந்து மென்சஸ் டைம் போல். ஐயோ வயிறு வலிக்குதுப்பா, முடியலப்பா, ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயங்கரமாக அழுகிறாரு. இல்லையே இது ரொம்ப சீக்கிரமாக அந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, டே இதாடா முக்கியம், ரொம்ப கஷ்டமாக இருக்குடா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ பேசிக்கிட்டே இருக்கிறையே அந்த வெய் ரிசைன் பண்ணாலே அதை சொல்லிக்கிட்டு இருக்கையில் ஹீரோ எந்திக்க பாராரு, வயிறு வலிக்கு, அம்மா வயிறு வலிக்கு வயிறு வலிக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் தான் சமாதானப்படுத்துகிறா ஹீரோவை. இப்போ என்ன காட்டுறாங்கன்னா, அந்த வில்லி இருக்கா இல்லையா, வில்லி வந்து அந்த சாங்கை தான் பார்க்க வந்திருக்கா. அந்த சாங்குக்கு வந்து ஹீரோ மேலே லைட்டாக டவுட்டு. ஏன்னா ஹீரோ வந்து ஹீரோ மாதிரியே நடந்துக்கல. ஏன்னா ஹீரோ உடம்புக்குள்ளே இருக்கிறது ஹீரோயின் தானே. அந்த டவுட்டை பற்றி இந்த வில்லிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு, இதை நான் கண்டுபிடிச்சாகணும்னு. இப்போ தான் ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் தூங்கி எந்திரிச்சிட்டு வர்றா. ஹீரோக்கு பயங்கர பெயின் போல். ஹீரோயின் வந்து சரியாக போயிடும், இன்றைக்கி முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சமாதானப்படுத்த, முடிஞ்சிருமா அப்போனா நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணலாமான்னு சொல்லி கேட்க, டே இப்போ தானடா முடிஞ்சிச்சு போடா பைத்தியக்காரா, எனக்கு வந்து ஆஃபீஸில் ஒர்க்குன்னு சொல்லி எந்திரிச்சு போயிடுறாங்க. இப்போ அந்த சாங் என்ன பண்ணுறாருனா, ஹீரோ தானான்னு சொல்லி செக் பண்ணேன். சின்ன வயசில் எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தியே, உனக்கு ஞாபகம் இருக்காப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட வந்து கேட்க, ஹீரோக்கு வந்து தெரியாது இல்லையா ஹீரோ உடம்புக்குள்ளே இருக்கிறது ஹீரோயின் இல்லையா. எந்த கிஃப்ட் அங்கிள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரத்தில் யோசிக்க சாங் வந்து மழுப்பிட்டு போயிடுறாரு. இப்போ அங்கே நடந்ததை ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோயின் வந்து சொல்லிடுறா என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. அப்போ வந்து ஹீரோ சொல்கிறாரு, அவர் எனக்கு எந்த கிஃப்ட்டுமே கொடுத்ததில்ல, அப்போனா அவருக்கு நம்ம மேலே ஏதோ டவுட்டு வந்திருக்கு, அதனால தான் நம்மளை செக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காரு, கண்டிப்பாக இது என்ன ஏதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஹீரோ சொல்ல ஹீரோயின் பயந்துடுறா. ஹீரோ தான் சமாதானப்படுத்துகிறாரு. அதே நேரத்தில் ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவளோட சிஸ்டர் இருக்கா. சிஸ்டர் வந்து பயங்கர கேம்பிளிங் விளையாடுவா போல். ஜெயிச்சுட்டு பணத்தை ஜெயிச்சுட்டு வெளியில் வர்றா. ஆனால் ஜெயிச்சுட்டு வந்தால் விட மாட்டாங்க இல்லையா, மறுபடியும் அவளை கூட்டுட்டு போயிடுறாங்க. கூட்டுட்டு போய் அவள் வீடு எல்லாத்தையும் வச்சு தோக்க வச்சிடுறாங்க. தோத்த வந்து வீட்டுக்கு வர்றா. வந்த உடனே ஒரு மாதிரி உட்காந்து என்ன சொல்கிறேன்னா, அவங்க அப்பா அம்மா கிட்ட சாரி கேட்குறா, நான் தப்பு பண்ணிட்டேன், நீ மன்னிச்சிருங்கன்னு சொல்லி. உடனே அவங்க அப்பா அம்மாவுக்கு புரிஞ்சிருது, இந்த வாட்டிக்கு நீ என்னத்தை இழந்த அப்படின்னு சொல்லி கேட்கவும், மன்னிச்சிருங்க இந்த வீடை தான் இழந்துட்டேன்னு சொன்னோடனே அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. இங்கே ஹீரோவையும் காட்டுறாங்க. அவங்க வந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் எழுந்து, இன்றைக்கும் ஆஃபீஸ் போகணுமா, ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா அவன் வேலை அப்படின்னு சொல்ல மாதிரி டயர்டாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கையிலேயே ஹீரோயினோட ஃபோனுக்கு வந்து கால் வந்துடுது. என்னென்னா ஹீரோயினோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி. உடனே அந்த இடத்துலேருந்து 2 பேருமே வந்து பார்க்க வர்றாங்க அவங்க அப்பாவை. என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, அந்த சிஸ்டர் இருக்கா இல்லையா, ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்குறா, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், இந்த ஒரு வாட்டிக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க, எவ்வளோன்னு சொல்லி ஹீரோ கேட்க 5 மில்லியன் அப்படின்னு சொல்லிடுறா. 5 மில்லியனா, எப்போ பார்த்தாலும் உனக்கு இதே வேலையா, எப்போ பார்த்தாலும் கேம்பிளிங் விளாண்டுக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. உடனே அந்த பொண்ணை வந்து அங்கேருந்து வெளியே போக சொல்லிடுறாங்க. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் நீயே எப்படிமா அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு வெளியில் வந்தா இல்லையா, வந்தவளை வந்து அந்த கேம்பிளிங்காரங்க வந்து பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அவள் வந்து எவ்வளோ கெஞ்சி பார்க்குறா, என்னை விடுங்க, கொஞ்சம் சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி. அதுலேயே ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், என் கூட வா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கவங்கெல்லாம் சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சாங்கு கிட்ட தான் அந்த ஹீரோயினோட சிஸ்டரை கூட்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து, நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், எனக்கு வந்து 5 மில்லியன் பணம் வேணும், நீங்கள் என்ன ஃபேவர் கேட்டாலும் நான் செய்கிறேன்ற மாதிரி சொல்லிடுறா. உடனே சாங் என்ன பண்ணுறான்னா, எழுந்து வர்றான். உடனே அவள் என்ன நினைக்கிறான்னா, பாடியை தான் அந்த மாதிரி கேட்குறான்னு நினச்சிட்டு ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண போகிறா. இல்லை எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு வேணுங்கிறத நான் சொல்லுவேன், அந்த சமயத்தில் வந்து நீ எனக்கு ஹெல்ப் பண்ணால் போதும், உனக்கு தேவை இப்போ 5 மில்லியன் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அதையும் கொடுத்துட்றாரு. அப்போ அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பிடுறா. அந்த வில்லி இருக்கா இல்லையா, வில்லி வந்து சொல்கிறா, ஆடு தானாக வந்து வழியில் சிக்குதே பாஸ் அப்படின்ற மாதிரி அந்த சாங்கு கிட்ட சொல்லிகிட்டு இருக்கா. அதே நேரத்தில் ஹீரோவையும் ஹீரோயினையும் ஹாஸ்பிட்டலில் வச்சு தான் காட்டுறாங்க. ஹீரோ ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டார் இல்லையா, அப்போ ஹீரோயின் சொல்கிறா, எப்படி நீ ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்லணும், நீ எப்போ பார்த்தாலும் நீ தானே அவளுக்கு ஹெல்ப் பண்ணுற அப்படிங்கிறா. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, பண்ணிக்கலாம் அப்படின்றா. அதுக்கு ஹீரோயின் வந்து உங்ககிட்டே பணம் இல்லையே அப்படிங்கவும், சேவிங் பண்ணியிருக்கல, அதை வச்சு ஹெல்ப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த வில்லி இருக்கா இல்லையா, வில்லி என்ன பண்ணுறான்னா, ஹீரோவோட அப்பா வந்து கொலை பண்ண சாங் சொல்லிட்டார் போல், அதனால் ஏதோ ஒரு மருந்து மாதிரி கொடுக்குறாரு.
ஹீரோவோட அப்பாவுக்கு. அவரும் அவன் நல்லவன் நினச்சி வாங்கி கொடுத்துட்டு, நீ தாம்மா என்னை பக்கத்துலேருந்தே பார்த்துக்கிற, என் பையன் கூட என்னை விட்டுட்டு போயிட்டான், தேங்க்ஸ் அந்த மாதிரி சொல்லவும், பரவாயில்ல உங்களை பார்த்துக்கிற வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அப்பா வந்து தூங்க வச்சுட்டு போயிடுறான். இப்போ வீட்டில் தான் காட்டுறாங்க. ஹீரோவுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆகுது, என்னன்னு சொல்லி தெரியலை. ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோயின் வந்து ஹீரோவை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்திலேயே என்ன ஆகுதுன்னா, ஹீரோயினுக்கு வந்து அதாவது ஹீரோ போய் அப்பா அம்மாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பி வர்றாங்க. அவங்க அப்பா வந்து வாசல்லே அவங்க 2 பேரையுமே வெல்கம் பண்ணுறாங்க. வாங்க வந்து ஹீரோவும் ஹீரோயினும் உள்ளே வந்து அவங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு உள்ளே வராங்க. இவளுக்கு வந்து அந்த வில்லிக்கு வந்து ஒரே ஷாக்காக இருக்குது, இவங்க இப்போ இந்த பிளானோட வந்திருக்காங்கன்ற மாதிரி. உடனே ஹீரோவுக்கு அந்த பொம்பளையை கண்டாலே பிடிக்காதுல, ஏதோ பேச ஆரம்பிக்க ஹீரோயின் பிடிச்சி வாயை பொத்திடுறா. அந்த பேபியை வந்து தூக்கி கொடுக்க சொல்கிறாங்க. ஹீரோயின் தான் தூக்கி கொடுக்குறா. ஹீரோ பார்த்துக்கிட்டே இருக்கார், கொஞ்சம் கூட பிடிக்கல. அப்போ வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து லைட்டாக இருமல் வர்ற மாதிரி இருக்குது, என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, இப்போ வர வர கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த பொம்பளை தான் கேர் பண்ணுறா. அப்போ ஒரு சூப் மாதிரி கொடுக்குறாங்க. இவ தான்ப்பா என்னையை பார்த்துக்கிறப்ப கொஞ்ச நாளாக யாருமே கொண்டு கண்டுக்கிறதே இல்லைன்ற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாங்க. ஹீரோ கூட கூட பேச இந்த வீடு எனக்கு வேணுன்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தது தானே, எனக்கு இப்போ ஒரு ப்ராப்ளம், கண்டிப்பாக எனக்கு இந்த வீடு வேணுன்ற மாதிரி ஹீரோ சொல்ல, அந்த வில்லி இருக்கா இல்லையா, அது எப்படி உங்கள் அப்பா எனக்கு கிஃப்டாக கொடுத்தது, இந்த வீடு எப்படி நீங்கள் கேட்பீங்கன்ற மாதிரி சண்டை போட அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுது. இருந்தாலும் ஹீரோ விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை, இது என் அப்பா உழைச்ச சொத்து தானே, நீங்கள் எனக்கு தரமாட்டிங்களாப்பா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சமாதானப்படுத்துகிறா. இருந்தாலும் சண்டை முத்தி போகிற மாதிரி இருக்கவும் வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு, நீ ஏன் அப்பா கிட்ட அப்படி பேசுன அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட வந்து வீட்டில் வச்சு கேட்டுட்ருக்காரு. இப்போ அந்த சாங் கிட்ட இங்கே நடந்ததெல்லாம் சொல்ல சாங் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க அப்பாவை முடிச்சிருன்ற மாதிரி சொல்லிடுறாரு போல். அதே நேரத்தில் ஹீரோயினோட அப்பாவை காட்டுறாங்க. அவங்க அம்மா கிட்ட வந்து அந்த ஹீரோயினோட சிஸ்டர் வந்து வீடை மீட்டுட்டேமா அப்படின்னு சொல்லி வீட்டோட பத்திரம் இருக்கும் இல்லையா, அதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ ஹீரோயின் அந்த இடத்துக்கு வர்றாங்க. வந்தவங்க கிட்ட சொல்லவும் அந்த சிஸ்டர் சொல்கிறா, நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்ட்டீங்கல்ல, நானே தான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டேன், எனக்கு ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணான்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் கேட்குறா, உனக்கு அப்படி எந்த ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கையிலேயே ஹீரோயினுக்கு கால் வந்துடுது. என்னன்னா, ஹீரோவோட அப்பா இறந்து போயிட்டாருன்னு சொல்லி. உடனே குழந்தைய நீங்கள் பார்த்துக்கோங்கம்மா, அப்பாவே நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, நாங்கள் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. என்னன்னு பார்த்தா ஹீரோவோட அப்பா நிஜத்துக்குமே இறந்துட்டார் போல். ஹீரோவால் நடக்கவே முடியலை, அவ்வளோ ஷாக்கிங்காக இருக்குது. ஹீரோயின் வந்து பக்கத்தில் வச்சு அழுதுகிட்டே இருக்கா. அந்த பொம்பளையும் அவ்வளோ நடிப்பு நடிக்கிறா. நீங்கள் இப்படிலாம் பார்த்துக்கிட்டேன் அப்படிலாம் பார்த்துக்கிட்டேன்ற மாதிரி சொல்கிறா. இருந்தாலும் ஹீரோவால் நம்பவே முடியலை. நீ தான் இதுக்கெல்லாம் காரணன்ற மாதிரி ஹீரோ கூட கூட பேச, கண்டிப்பாக நான் அதுக்கான ஆளை யாரையுமே சும்மா விட மாட்டேன், என் அப்பா சாவுக்கு காரணமான ஆளை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, நீ ஏன் என்ன ப்ளேம் பண்ணுற மாதிரியே பேசுகிற அப்படின்னு சொல்லி அந்த மேனாமினிக்கு சொல்கிறா. இருந்தாலும் அவங்க அப்பா இறந்துட்டார் இல்லையா, அந்த ஃபியூனரலுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஹீரோ வந்து உட்காந்துட்ருக்காரு. அப்போ ஹீரோயின் வர்றா. என்னாச்சுன்னு கேட்க, என் அப்பா இறந்துட்டார், என் அம்மா இறந்துட்டா, நீ கூட என்னை விட்டு போயிடுவேல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு ஹீரோ. அதுக்கு ஹீரோயின் வந்து, என்ன பேசுகிறேன், நான் எப்படி உன்னைய விட்டு போவேன், கண்டிப்பாக உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தான் ஹீரோவை சமாதானப்படுத்துகிறா. அடுத்து அந்த ஏதோ ப்ரூஃப் மாதிரி கிடச்சிருக்கும் போல், அந்த சாங்கை பற்றின ப்ரூஃபு, அதை வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறா ஹீரோயின். சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஹீரோவோட அப்பாவை கொலை பண்ணிட்டாலையா, அந்த அம்மா பயந்துக்கிட்டே வந்து உட்காந்துட்ருக்க. அந்த வில்லி பயந்து போயிருக்கா இல்லையா, அவகிட்ட சாங்கு போய் பேசுகிறாரு. ஃபஸ்ட்டு நான் அந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறேன், அதுக்கப்புறம் நீயே என் பின்னாடியே வந்துரு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, கண்ணை மூடுனாலே ஹீரோவோட அப்பா தான் ஞாபகம் வர்றாருன்ற மாதிரி சொல்கிறாரு. இருந்தாலும் சாங்க அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ வந்து அவங்க அப்பாவுக்கு மரியாதை செலுத்திட்டுருக்காரு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, என் அப்பா வந்து இறந்தது வந்து ஒரு ட்ராஜடியாகவே இருக்குன்ற மாதிரி ஹீரோ சொல்லவும், ஆமாம் நான் அதனால தான் டெம்பிளில் போய் ப்ரே பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சாங் சொல்கிறாரு. கொஞ்ச நேரத்துலேயே அந்த வில்லி வந்து ரொம்ப நடிக்க ஆரம்பிச்சிடறா. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இறந்ததுக்கு காரணம் நீங்கள் 2 பேரும் தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அங்கிள் சொல்கிறாரு, அதாவது சாங் சொல்கிறாரு, என்னப்பா உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்திருக்கேன், நீ எம்எல்ஏ பழிய தூக்கி போடுத அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீ வந்து கஷ்டத்தில் இருப்பேன்னு எனக்கு தெரியும், அதனால் கொஞ்ச நாள் நீ ரெஸ்ட் எடுத்து வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு வா, அது இந்த நீ கம்பெனியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா சாங் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் பயங்கர ஃபீலிங்கில் இருக்காங்க. ஹீரோ வந்து பயங்கர ஃபீலிங்கில் இருக்கார்லையே, அவங்க அப்பா தானே, அது ஹீரோயின் வந்து சமாதானப்படுத்துகிறா, எல்லாமே கடந்து போகும்ன்ற மாதிரி. அதுக்கப்புறம் சாங் வந்து வீட்டில் வந்து இருக்கார். அந்த மேனாமினிக்கு, அதாவது அந்த வில்லி தான் பார்க்க வந்திருக்கா. ப்ளீஸ் ஏன் இங்கேருந்து கூப்பிட்டு போயிருங்க, வெளியிலேருந்து கூப்பிட்டு போயிருங்க, இந்த வீட்டில் இருக்க நான் விருப்பப்படல, ஹீரோவோட வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லவும், சரி நான் உன்னை கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை எனக்கு எவ்வளோ வருஷமாக தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. 18 வருஷமாக தெரியுன்ற மாதிரி அந்த அம்மா சொல்லுது. 18 வருஷம் தெரியும் அப்படி தானே, என்னை பற்றி நீ இன்னும் புரிஞ்சுக்கிடல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, உன்னைய நான்
நான் இங்கேருந்து ஒரே வாட்டிக்கு அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா கொலை பண்ண ஆளை அனுப்பிடுறாரு. அதாவது ஆளை அந்த இடத்துக்கே கூப்பிட்டு வந்துடுறாரு. அப்போ அந்த அம்மா சொல்லுது, ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க அப்படின்னு. நீ தானம்மா கேட்ட யாரும் போகாத இடத்துக்கு போகணும்னு, ரொம்ப சேஃபான இடம்னு, அது இதாமான்னு சொல்லி அந்த அம்மாவை கொலை பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஆள்கிட்ட சொல்கிறாரு சாங்கு, இதை வந்து நீ கேர் பண்ணிக்கோ, அந்த பாடியெல்லாம் உனக்கு சேர வேண்டிய பணம் வந்து சேர்ந்துரும்ன்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கே ஹீரோ வந்து என்ன பண்ணுறாருனா தன்னோட சின்ன வயசில் எடுத்திருப்பார் இல்லையா அந்த ஃபோட்டோ வச்சு பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் வந்து இது உன்னோட சின்ன வயசு ஃபோட்டோவில் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஹீரோயினே. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, எனக்குன்னு இனிமேல் அப்பா அம்மா இல்லை அப்படின்னு சொல்லவும், ஏன் நீ கவலைப்படுத, இந்த உலகத்தில் உனக்கு நானும் நம்ம குழந்த மோமோவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து ஹீரோவை பயங்கர டச்சாக பேசி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் தானே ஆஃபீஸ்க்கு வரணும். ஹீரோயின் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கையில் அசிஸ்டண்ட் வந்து சொல்கிறாரு மீட்டிங்கை பற்றி. என்னது இன்னும் 5 மீட்டிங்காக இருக்கா அப்படின்னு சொல்லி தலையில் கையை வச்சிட்றா ஹீரோயின். அப்போ கொஞ்ச நேரத்துலேயே ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோயினுக்கு தெரியும் இல்லையா பாடி சோல் சேஞ்ச் ஆகிருக்குது, அது ஹீரோயினை பார்க்க வந்திருக்க. என்ன சொல்ல வந்திருக்கானா, அந்த வில்லி இருக்கா இல்லையா, வில்லி வந்து கொஞ்சம் நாளாக காணும், கடைசியாக வந்து சாங்கை தான் மீட் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஹீரோயின்கிட்ட. ஹீரோயின் வந்து என்ன நடந்திருக்கும் அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸாக விசாரி, அதுவும் போக நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே விசாரி, ஏன்னா சாங் வந்து ரொம்ப ஆபத்தானவன் அப்படின்னு சொல்லிடுறவும், சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லி ஃப்ரெண்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. இப்போ ஹீரோயினோட சிஸ்டர் வந்து சாங்கை கூப்பிட்டு வர சொல்லியிருக்கார் போல். அவள் வந்திருக்கா, எதுக்கு கூப்பிட்டு வர சொன்னீங்கன்னு. அதுவா, உனக்கு 5 மில்லியன் கொடுத்தேன்ல, அதுக்கு ரீபே வேணும்ல எனக்கு அப்படின்ற மாதிரி சாங் சொல்கிறாரு. என்ன வேணும் அப்படின்னு கேட்கவும், அந்த குழந்தைய கடத்திட்டு வந்துரு, ஹீரோயினோட குழந்தைய அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அது ரொம்ப குட்டியே, என்னோட டியர் ஆச்சு, அதை எப்படி கடத்த முடியும், குழந்தை ரொம்ப இன்னசென்ட் ஆச்சுன்ற மாதிரி சொல்லவும், நான் இதுக்கு தான் நான் உனக்கு 5 மில்லியன் அப்புறம் வீடு கொடுத்தேனா, வேணா நீ திருப்பி கொடுத்துரு, நீ ஒன்றும் இதை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சாங் சொல்கிறாரு. கொஞ்ச நேரம் யோசிச்சவா சரின்னு சொல்லிடுறா. அவளால் பணத்தை திருப்பி கொடுக்க முடியாது இல்லையா. அதே நேரத்தில் ஹீரோவும் ஹீரோயினும் குழந்தைய பற்றி பேசிகிட்டே கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. குழந்தைகிட்ட யாரால் வந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, வந்துடுவாங்களா, தொலைச்சி கட்டிடுவேன்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு. அப்போ எனக்கு ஒரு பாய் பேபி வேணுன்ற மாதிரி சொல்லவும் முடியாதுன்னு சொல்லி ஹீரோயின் எந்திரிச்சு போயிடுறா. இப்போ ஹீரோ வந்து குழந்தைய தூக்கிட்டு வெளியில் வந்திருக்கா. அப்போ ஒரு சின்ன பையன் விளாண்டுக்கிட்டே வரான், பந்தை எத்தி விட்றான், பந்தை எடுத்து கொடுத்துட்டு திரும்பி பார்க்குங்குள்ளேயும் ஹீரோயினோட பேபியை வந்து யாரோ தூக்கிடுறாங்க. ஹீரோ தான் கையில் வச்சுருக்காரு, பேபியை யாரோ தூக்கிடுறாங்க. இப்போ ஹீரோயின் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து ஹீரோ வந்து கால் பண்ணுறாரு, குழந்தை மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. ஹீரோயினுக்கு அப்போதான் இதையே துடிப்பே நின்ற மாதிரி ஆயிடுது. இந்த வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து ஹீரோயினை வந்து அங்கேருந்து கிளம்பிடுறா. இங்கே ஹீரோ வந்து தேடிக்கிட்டு இருக்கா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லி ஹீரோயின் பக்கத்தில் வந்து கேட்க நடந்ததெல்லாம் சொல்கிறா, பேபி எப்படி மிஸ் ஆனிச்சுன்னு சொல்லி. இப்போ 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தான் தேடிக்கிட்டு இருக்காங்க, எங்கேயுமே காணோம். இது சின்ன குழந்தை, அது எப்படி நடந்து போவோம், இந்த இவ்வளோக்கான குழந்தை யாராலும் தூக்கிட்டு போனாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கையிலே ஹீரோயினுக்கு வந்து ஸ்லிப் ஆயிடுது. கொஞ்ச நேரத்துலேயே ஹீரோயினோட ஃபேமிலியே வந்துடுறாங்க. என்னாச்சுன்னு கேட்க குழந்தை எப்படி மிஸ் ஆனிச்சுன்னு சொல்லி 2 பேரும் சொல்கிறாங்க. அதுக்கு அவள் சிஸ்டர் சொல்கிறா, சரி இது பேச வேண்டிய நேரம் இல்லை, குழந்தைய போய் தேடுவோம் அப்படின்னு சொல்லி அவள் சிஸ்டர் கூப்பிட்டு போயிடுறா. குழந்தையெல்லாம் தேடி முடிச்சுட்டு காணும் போல் வீட்டில் வந்து உட்காந்துருக்காங்க. குழந்தையோட ஃபோட்டோ வச்சு ஹீரோ வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஹீரோயின் சொல்கிறா, இது 1st மாதம் எடுத்தது, 2வது மந்த் எடுத்தது, 3வது மாதம் எடுத்தது, குழந்தைய கடத்திட்டு போனவன் பேபிக்கு சாப்பாடு கொடுத்தானா என்ன கொடுத்தானோன்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ண. ஹீரோ என்ன பண்ணுறாருனா, இதெல்லாம் என்ன தப்பு தான், நான் தானே குழந்தைய மிஸ் பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இல்லை நீ எதுவும் தப்பு பண்ணலன்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, பனிஷ் பண்ணனா என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்னு சொல்லி ஹீரோயின் ஹக் பண்ணிக்கிறா. இப்போ குழந்தைய தீட்டு வந்தாலே அந்த பைத்தியம் குழந்தை எங்கே கொண்டு வந்திருக்கானா சாங்கு கிட்ட தான் கொண்டு வந்து கொடுக்குறா. ஆனால் அவளுக்கு மனசே இல்லை, என்ன இருந்தாலும் குழந்தைய அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் போல், இது ரொம்ப இன்னசென்ட் அப்படின்னு சொல்கிறா. இருந்தாலும் சாங்கு மரியாதை குழந்தைய கொடுன்னு சொல்லி அவளை அடித்து போட்டுடுறாரு. குழந்தைய வந்து சாங் வீட்டு நேனி வாங்கிட்டு போயிடுறா. இங்கே வந்து ஹீரோயினோட அம்மா அப்பா வந்து குழந்தைய காணும் இல்லையா, பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குழந்தைய சாங்கு கிட்ட கொடுத்துட்டு வந்த ஹீரோயினோட சிஸ்டர் வந்து, அம்மா ஃபீல் பண்ணாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கா. அதே நேரத்தில் இங்கே ஹீரோ என்ன பண்ணுறாருனா, ஹீரோயின் கிட்ட வந்து இந்த டிவோர்ஸ் பேப்பர் நீ இதை பற்றி தானே நினப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும், என்ன லூசு மாதிரி பேசுகிறேன்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, ஆமாம் என்னோட உடம்ப நீ வச்சுருக்க, உன்னோட சோல் என்னோட உடம்புக்குள்ளே இருக்குது, குழந்தைய தேடி நான் போகிறேன், என்னோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே உனக்கு சொந்தமாயிரும், குழந்தைய கண்டுபிடிச்சிட்டு நான் திரும்பி வருவேன், எல்லாம் வராமல் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லவும், என்ன பேசுகிற, இந்த உலகத்தில் நான் இனிமேல் டிவோர்ஸ் பற்றி நினைக்கவே மாட்டேன், எனக்கு ஒரே மென்னுனா அது நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. அப்போ தான் அவங்க 2 பேருக்கும் திடீர்னு உதயமாகுது. ஏன்னா திடீர்னு
அவள் சிஸ்டருக்கு வந்து பணம் கிடச்சிருக்கும், வீடை திருப்பி இருப்பா இல்லையா, அதை பற்றி 2 பேருக்கும் டவுட் ஆகும். வீட்டில் போய் விசாரிச்சு பார்க்கலாமே, ஒருவேளை சாங்க்கு இதில் சம்மந்தப்பட்டிருப்பாரோ அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் டவுட் ஆகி என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோயினோட வீட்டுக்கு தான் வர்றாங்க. ஹீரோயினோட வீட்டுக்கு வந்தவங்க அவளோட சிஸ்டரை கேட்குறாங்க. வந்தவங்க கிட்ட உனக்கு எப்படி வீடு திரும்ப கிடச்சிச்சு, கேம்பிளிங்லேருந்து எப்படி வீடை மிட்ட, பணம் எப்படி கிடச்சிச்சின்னு கேட்க, என்ன லூசு மாதிரி பேசுகிறீங்க, என் ஃப்ரெண்டு கொடுத்தா, அப்படி எந்த ரிச் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து மிரட்டி கேட்க, இல்லை என்னையவே நம்ப மாட்டிங்களா, அம்மா அப்பா பாருங்கள் இனி எப்படி மிரட்டுறான்னு அப்படின்னு சொல்லவும், ஹீரோயினும் சைடு இருந்து கேட்குறா, ப்ளீஸ் சொல்லிடு அப்படி, இதான் உனக்கு லாஸ்ட்டு சான்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அவள் சொல்கிற மாதிரி இல்லை. ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துடுறா. அவள் வந்து அதுக்கு மேலே ஏடா கூடமாக பேசுகிறா. இதில் வந்து அவளே பயந்துடுறா சிஸ்டர். இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கும் டவுட் ஆயிடுச்சு போல, இவ எப்படி பணம் கொண்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு. அதில் அவள் வளரிடுறா, சாங் தான் இதெல்லாம் பண்ண சொன்னாம்னு. உடனே அவங்க 3 பேரும் குழந்தைய தேடி போயிடுறாங்க. இங்கே வந்து அவங்க அப்பா அம்மா, நீ இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணுவேன் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல, இவ்வளோ கேவலமான பொண்ணா நீ அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் எங்கள் கண்ணிலேயே முடிக்காது, நீங்கள் என் பொண்ணே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா சொல்லிடுறாங்க. அம்மா நான் உங்கள் பொண்ணுமா அப்படிங்கவும், நீ என் பொண்ணே கிடையாதுடி அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் சொல்லிடுறாங்க. இங்கே குழந்தைய வந்து சாங் வீட்டில் தானே தூக்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. சாங் வீட்டில் வந்து பார்க்காங்க. சாங் வந்து அந்த வீட்டில் இல்லை. வீட்டில் வந்து நேனி தான் இருக்காங்க. கதவை ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. அந்த நேனி வந்து ஓப்பன் பண்ண மாட்டேங்கி, குழந்தை எதுவுமே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லுது. மரியாதை திறக்கீங்களா, ஆல்ரெடி போலீஸுக்கு கால் பண்ணியாச்சுன்னு சொல்லி ஹீரோ சொல்ல, நேனி வந்து கதவை திறந்துடுறாங்க. இருந்தாலும் குழந்தை இல்லைன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ஹீரோ உள்ளே வந்து ஹீரோவும் ஹீரோயினும் மோமோ அதாவது குழந்தைய தூக்கிடுறாங்க. இப்போ தான் ஹீரோயினுக்கே உயிர் வந்த மாதிரி இருக்கு, என் குழந்தை கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த சாங் அங்கே இல்லை இல்லையா, அதனால் சாங் எங்கே இருக்காருன்னு சொல்லி அவர் காரில் இருக்க ஜிபிஎஸை வச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க, இந்த இடத்துல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. உடனே ஹீரோவும் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தைய மோமோ கிட்ட, அதாவது மோமோவை வந்து ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து நல்லபடியாக பார்த்துக்க சொல்லி கிளம்பிடுறாங்க சாங்கு கிட்ட போக. இப்போ சாங்கோட அசிஸ்டண்ட் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த பில்லியை கொன்னோம் இல்லையா, அதை வந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க பாடியன்னு சொல்கிறாங்க. சரி நீ ஏன் பயப்படுறேன்னு சொல்லி சாங்கு கேட்குறாரு. நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அந்த அசிஸ்டண்ட் சொல்கிறாரு. இருந்தாலும் சாங் வந்து கேட்கவே இல்லை. மரியாதை நீங்கள் இருந்து கிளம்பு, என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சாங் அங்கே இருக்காரு. அசிஸ்டண்ட் கிளம்பிடுறாரு. இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் சாங் இருக்க இடத்துக்கு வர்றாங்க. ஆனால் அங்கே சாங் இல்லை. என்னென்னு பார்த்தா ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுட்டு ஓட்டிகிட்டு போயிருக்காரு. என்னென்னா, கார் பார்க்கிங்க்கு வாங்க அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுருக்காங்க. இப்போ 2 பேரும் கார் பார்க்கிங்கில் போய் சுற்றி சுற்றி தேடி பார்க்குறாங்க. அங்கே எங்கேயுமே சாங் இல்லை. என்னென்னு பார்த்தா சாங் வந்து அவரோட காரில் உட்காந்துட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிகிட்டு இருக்காரு. வந்துட்டிங்களா, உங்களுக்காக தான் காத்துட்ருக்கேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா, 2 பேரையும் நோக்கியும் அந்த காரை வந்து ஸ்பீடாக எடுத்துகிட்டு வர்றாரு. இதில் ஹீரோ என்ன பண்ணிடுறாருனா, ஹீரோயினை பிடிச்சி சைடு தள்ளிடுறாரு. ஆனால் அந்த நேரத்தில் என்ன ஆகிடுதுன்னா, 2 பேரோட சோலும் சேஞ்ச் ஆகிடுது. இப்போ ஹீரோயினாக இருக்கா, ஹீரோவாக இருக்கார். அப்போ சாங் வந்து வெளியில் வரவும் ஹீரோ போட்டு அடித்து வெளுத்துடுறாரு. ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்கவும், எனக்கு தெரியும் 2 பேரோட சோலும் சேஞ்ச் ஆகிருக்குன்னு, 2 பேரும் பாடியை மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் போக நானும் அப்பாவும் ஒன்றா தாண்டா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் அவர் என்னை வெறும் நாயை பார்த்த மாதிரி தாண்டா பார்த்தாரு. அதனால தான் நான் இப்படியெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சாங் சொல்கிறாரு. நான் வந்து உங்களை ஒன்றும் பண்ண மாட்டேன், கண்டிப்பாக போலீஸ்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு. நீங்கள் பண்ண தப்புக்கெல்லாம் கண்டிப்பாக தண்டனைலாம் அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிடுறாரு. அப்போ அசிஸ்டண்ட் என்ன சொல்கிறாருனா, சார் இவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது வேறு விஷயம், ஃபஸ்ட்டு வந்து மேமை போய் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோயினை வந்து அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறார், தூக்கிட்டு போவேலையே, கண்டிப்பாக உன்னைய சும்மா விட மாட்டேன், அதுக்கான பனிஷ்மெண்ட் நீ அனுப்பிப்பேன் அப்படின்னு சொல்லி சாங்கை பார்த்து சொல்லிட்டு போகிறாரு. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஹீரோ வந்து ஹீரோயினை தூக்கிட்டு வந்திருக்காரு. பயங்கரமாக பதட்டத்தில் தள்ளிக்கிட்டே வர்றாரு. ப்ளீஸ் அவளை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு. இப்போ கொஞ்சம் ஒரு 3 மாதம் கழிச்சு தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஒரு பொக்கே மாதிரி எடுத்துகிட்டு வர்றாரு. ஆனால் ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் பேபியவும் ஹீரோயினையும் கேர் பண்ணிகிட்ருப்பா போல். குழந்தை எப்படி இருக்கா அப்படின்னு கேட்கவும், உலகத்துலேயே பெஸ்ட் பேபினா உன்னோட பேபி தான்பா, ரொம்ப சமத்து தெரியுமா, சரி எனக்கு லேட் ஆகிடுச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லி ஃப்ரெண்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. இப்போ ஹீரோ வந்து அந்த 3 மாதத்தில் நடந்துச்சு இல்லையா, அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா சொல்கிறாரு. சாங்குக்கு வந்து பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்தியாச்சு, உன்னோட சிஸ்டருக்கு வந்து இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்கு, ப்ளீஸ் நீ எழுந்துரு, ரொம்ப நாள் தூங்கிட்ட, இந்த தூக்கத்தை வந்து என்னால் தாங்கிக்க முடியல, சீக்கிரமாக எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு வந்து என்னெல்லாம் ஞாபகப்படுத்த முடியுமோ, எந்த வகையிலலாம் அவளுக்கு பழைய நினைவுகள்லாம் கொண்டு வந்து ஹீரோயின் எழுப்ப முடியுமோ அப்போல்லாம் ஹீரோ ட்ரை பண்ணுறாரு. அப்போ ஹீரோயினோட கை வந்து லைட்டாக அசையுது. இப்போ ஹீரோ வந்து ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அந்த
இதுக்கு முன்னாடி ஹீரோ வந்து இது பண்ணாலே அந்த பொண்ணு வந்து எனக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடச்சிட்டாங்க, அது போக எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு கம்பெனி அது இதுதான்பா, அதனால நான் இந்த கம்பெனிக்கே வேலைக்கு வந்துடுறேன்பா அப்படின்ற மாதிரி அந்த அம்மா சொல்லுது. அப்போ உன்னோட பாய் ஃப்ரெண்டா, யாருப்பா அந்த பாய் ஃப்ரெண்டுன்னு ஹீரோ கேட்க, ஹீரோவோட அசிஸ்டண்ட்டாக போல், இந்த இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, அசிஸ்டண்ட் சொல்கிறாரு எப்படிலாம் அவங்க லவ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வந்துச்சு சார் சுசு அப்படின்னு சொல்லங்கூடயும் டே இதை முதல்ல ஏன்டா சொல்ல பைத்தியக்காரான்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறாரு. இங்கே என்னென்னா ஹீரோயின் கண்ணு முழிச்சிட்டா போல், நீ எழுந்துட்டியாமா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை போய் ஹக் பண்ண ஹீரோயின் சொல்கிறா, டே தள்ளி போட அங்கிள், நீ ஏன்டா என்ன கிட்ட வர, 16 வயசு பிள்ளையே தொடலாமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, என்ன பார்த்தா அங்கிள் மாதிரியே தெரியுது அப்படின்னு கேட்க ஹீரோ, ஆமாம் நீ அங்கிள் தான், ஸ்ட்ரேஞ்ச் அங்கிள் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. என்ன பார்த்தாலும் யார் தெரியுதாம்மா அப்படின்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேட்க, தெரியுது, ஆமாம் உன் மூஞ்சியெல்லாம் எப்படி சுருக்கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. என்னம்மா நடக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, ஆமாம் அங்கிள் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் தாண்டி உன் புருஷன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, இது வந்து நம்ம குழந்தை, உனக்கு 30 வயசு ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு ஹீரோ. இல்லை நான் வந்து இந்த ஃபேவரட் செலிப்ரிட்டியை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், நீ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் சொல்கிறா, அந்த ஃபேவரட் செலிப்ரிட்டி எவ்வளோ அழகாக இருப்பார் தெரியுமா, அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், நீ எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, இவதாம்மா உன் புருஷன் அப்படிங்கவும், இல்லை நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. ஆமாம் ஹீரோ கேட்குறாரு, அந்த செலிப்ரிட்டி எப்போ ஃபேமஸ் ஆனார், இப்போ நீ எத்தனை வயசு அப்படின்னு கேட்கவும், எனக்கு 16 வயசு 2010 அப்படின்னு சொல்லிடுறா. அப்போ தான் தெரியுது ஹீரோயின் நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லோரும் அங்கேருந்து போயிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் பழைய நினைவுகள்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துலேயே ஹீரோயின் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க போல், வீட்டுக்கு தான் வந்திருக்கா. ஹீரோ வந்து பயங்கர அழகாக வச்சுருக்காரு வீடை ஹீரோ. ஹீரோயின் பார்த்துட்டு பயங்கர சந்தோஷத்தில் ஹீரோயினும் ஹீரோவும் ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் மார்னிங்காக கொஞ்ச நாள் கழிச்சான்னு தெரில, இப்படி தான் காட்டினாங்க. ஹீரோயின் வந்து ப்ரெக்னன்சி கிட்டோட வர்றா. டே எழுந்துடுறா அப்படின்னு சொல்லி ஹீரோவை எழுப்ப, இன்றைக்கி வீக்கெண்டு தானம்மா தூங்கிக்கிறேம்மா ப்ளீஸ்மா விடுமா அப்படிங்க ஹீரோயின் ஒரு எத்தி விட்டுறாரா ஹீரோவை. எத்தவும் அந்த அன்றைக்கி ஹீரோ எழுந்து பார்க்காரு, என்ன உனக்கு ஜுரமாவா, ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்ல, டே நாயே நல்லா கண்ணை திறந்து பாடுறா, இது என்னன்னு, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா, பயங்கர சந்தோஷம் ஹீரோக்கெல்லாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஹீரோயின் என்ன சொல்கிறானா, எல்லாம் உன்னால தான்டா நாயே அப்படின்னு சொல்லி அடிவழுக்கா. என்னம்மா இப்படி பண்ணுற, ஆல்ரெடி நமக்கு ஒரு பாப்பா இருக்குது, இப்போ ஒரு தம்பினா நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு அந்த நியூஸை வந்து எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. அடுத்து ஒரு 10 மாதம் கழிச்சுன்னு காட்டுறாங்க. ஹீரோயின் பிரசவ வலிக்கு உள்ளே போயிருக்கா. ஹீரோ பயங்கரமாக வெளியிலேருந்து பதட்டத்தில் நிற்கிறா. அங்கே ஹீரோயின் வந்து என்னை கொலை பண்ண பார்க்குறாங்கன்னு சொல்லி உள்ளேருந்து கத்திக்கிட்டு இருக்கல, என்ன ஆனல் கூப்பிட்றா பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்களே மறுபடியும் 2 பேரோட பாடியும் ஸ்வாப் ஆகிடுது, அதாவது சோல் ஸ்வாப் ஆகிடுது. இப்போ ஹீரோயின் வெளியில் வந்துடுறா, ஹீரோ தான் உள்ளே இருக்கார். அந்த லேபர் பெயின் யாருக்கு இருக்கும், ஹீரோவுக்கு தானே இருக்கும். ஹீரோயின் வந்து வெளியே வரவும், ஹஸ்பண்ட் ஹார்ட் ஒர்க் ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வெளியில் மனசாட்சி குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு. ஹீரோக்கு வந்து ஹஸ்பண்ட் தேங்க்ஸ் ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வெளியில் சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கே உள்ளே வந்து பிரசவ வலியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஹீரோ கண்ணு முழிச்சதுக்கப்புறம் ஹீரோயின் பக்கத்தில் போய் சொல்கிறா, நமக்கு சன்னு தான் பிறந்திருக்கான் அப்படின்னு. ஹீரோ கிட்ட போய் ஹீரோயின் சொல்ல, சொன்னா அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து ஷாக்காகிறாரு, என்ன நினச்சாருன்னு தெரில. மறுபடியும் அதாவது பாடிக்குள்ளே சோல் ஸ்வாப் ஆகுது. அப்போ ஃப்ரெண்டுக்கு தெரியுது, என்னடா நடக்கு, 2 பைத்தியங்களாக இருக்கே அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு நினச்சிக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துலேயே 5 வருஷம் கழிச்சுன்ற மாதிரி காட்டிடுறாங்க. குழந்தைக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கான் ஹீரோ. 3 × 9 தானே, ஆனால் குழந்தை என்ன சொல்கிறான்னா 19ன்றான். அதை பற்றி கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க மோமோ வந்து, டேடி உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் டேடின்னு சொல்லி மோமோ வந்து பேச, இப்போ 2 பேபிகளுக்கு கூடலையும் சண்டை வந்துடுது. அவங்க 2 பேரும் அங்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே போகிறாங்க. ஹீரோவும் ஹீரோயின் பேசிகிட்டு இருக்க ஒரு சைடு. அப்புறம் அந்த சோல் சேஞ்ச் பண்ணும் இல்லையா, அந்த கயிறை காட்டின மாதிரி இந்த ட்ராமாவை முடிக்கிறாங்க. ஓகே.